वैष्णव जन तो तेन कहिए जे पीड़ पराई जाने रे पर दुखे उपकार करे तो मन अभिमान புதன் விவசாய கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு மௌன அஞ்சலி செலுத்த வேண்டியிருக்கு. நம்மளுடைய காந்தி கல்வி நிலையத்துடைய தலைவர் மோகன் அவரோட சகோதரர் வைத்தியநாதன் போன 25ஆம் தேதி இரவு இறந்து போயிட்டாரு. ஒரு மாதிரியான ஒரு தைரியசாலியே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அவ்வளவு தைரியமான ஒரு மனிதர். உடல் வேற, நம்மளுடைய செயல்பாடுகள் வேற அப்படின்றது மாதிரி வாழ்ந்தவர். எவ்வளவு உடல் உபாதைகள் இருந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம வாழ்க்கையை ரசிச்சு வாழ்ந்த ஒரு மனிதர் நம்மளுடைய மோகனோட சகோதரர் வைத்தியநாதன். அவர் இறந்து போனது ஒரு பெரிய, அதுவும் 90 வயது நிரம்புறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு. 89 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் ஒரு நிறைவான வாழ்க்கை. மோகனுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த சகோதரர். அவர் இழந்த குடும்பத்தாருக்கும் மோகன் அவர்களுக்கும் நம்மளுடைய ஆர்ந்த இளங்கரை தெரிவித்துக் கொண்டு ஒரு நிமிடம் மௌனமா எல்லாருமே அஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். ஓ சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி சாந்தி சாந்தி. நீங்க தொடரலாம் சார். நன்றி. எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. மைக் காந்தி கல்வி நிலையத்திற்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூலை அறிமுகம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நல்கியதற்காக. இந்த நூல் கிடைச்சதே ஒரு மாதிரி வேற ஒரு நூலை தேடிட்டு இருந்தேன். கன்னிமார் லைப்ரரியில் போய் மொராலிட்டி, சிவிக்ஸ் இதெல்லாம் அதை பற்றி எல்லாம் யாராவது என்னென்ன சொல்லியிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் அதெல்லாம் ஒன்றும் யாரும் சொல்லித்தர மாதிரி தெரியல. அந்த வகுப்பெல்லாம் குறைச்சிட்டு மேத்ஸு, சயின்ஸு அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுக்கும் இம்பார்ட்டன்ஸே கிடையாது. அது மாதிரி நிலைமை இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்கெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்கிறத பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ தான் இந்த நூல் அகஸ்மாத்தாக என் கண்ணில் பட்டது. அந்த கண்ணில் பட்ட உடனே டக்குன்னு உடனே எடுத்து படித்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது நூல். சரி படிப்போமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் படித்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு நூல். ஆனால் இந்த அதிகமாக நான் கேள்விப்பட்டதில்லை இவரை பற்றி. அதனால இது முதல் முறையாக கேள்விப்படுறதுனால பார்க்குறேன். அதை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணுறது ஒரு ஆசை இருந்தது. அந்த சரவணன்ட்ட சொன்னேன், அவரும் சரின்னு சொன்னார். ஸோ அந்த அளவில் ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. தொடர்கிறேன். இந்த நூலை எதோ பேசுறதுனாக்க குறிப்பாக இதுதான் அந்த நூல். வார்பாத் டு காந்தி பாத். நான் படிக்கிறேன். இந்த நூலை ஜெஃப் நேபிள்ங்கிறவர் எழுதியிருந்தா கூட அதை நிறைய விஷயங்களை தொகுத்து
போட்டிருக்காங்க. அந்த தொகுப்பாளர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து புஜங் ராம்ராவ் போபட்டே, இன்னொருத்தர் வந்து ஓம் சிவா நிகடே, 2 பேரும் சேர்ந்து தொகுத்து எழுதியிருக்காங்க. இதை வந்து இன்னொரு பெரிய ஒரு காந்தியருக்கு வந்து இந்த நூல் அவங்க 2 பேரும் அர்ப்பணிச்சிருக்காங்க. அதுதான் சமாதானம் இதுல. பட் அவர் எழுதின புஸ்தகம் வந்து ஜெஃப் நேபல் எழுதின புஸ்தகம் வந்து மெசேஜ் ஃப்ரம் ஏ மாரல் சாவரின் அப்படிங்கிற தலைப்புல தான் அவர் எழுதியிருக்காரு. இது வந்து இன்டர்நெட் ஆர்கைவ்ஸ்லயும் இந்த நூல் இருக்குது. இப்போ பார்த்தா கூட எல்லாரும் படிக்கலாம். ஆனா அதை தாண்டி அவர் நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்றேன். இப்போ வந்து அதுல வந்து இந்த ஒரு ஒன்லைன்ல அப்படி சொல்லணும்னாக்க, த லைஃப் அண்ட் டெத் ட்ரூ ஸ்டோரி ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னி ஃப்ரம் ஹிஸ் ஒரிஜினல் ரைட்டிங்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க தலைப்புல. இவர் வந்து ஒரு யூஎஸ் சிட்டிசன். அதை பத்தி தகவல்கள்லாம் ஒரு குறு தகவல் ஒன்று கொடுத்துட்றேன். இவருக்கு வந்து இவரோட மனைவி பேர் வந்து டேலியா மரியாங்கிறது அவங்க மனைவி பெயர். அவங்க வந்து பூனால இருந்தாங்க. லோஹாகான்கிற இடத்துல இருந்திருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு மகன் இருக்கு. அவர் வந்து ஜாக் நேபல்னு பேரு. அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க, ஹான்னான்னு பேரு. அவருக்கு ஒரு பிரதர் உண்டு, அவங்க ஸ்டீவ் நேபல்னு பேரு. அவங்க மெக்சிகோல இருக்காரு. அப்புறம் ஒரு ஸ்டெப் பிரதர் இருக்காங்க, அவங்க பேரு டெர்ரி மேக்னால்டின்னு பேரு. அண்ட் யாட ஸ்டெப்சனோட பேர் மட்டும் இந்திய பேரா இருக்கும், சித்தார்த்தன் பேர் வச்சிருக்காரு. ஏன்னா அவர் புத்த மத தத்துவங்கள்ல ஆழ்ந்த நிறைய படிக்கணுங்கிறதுக்காக படிச்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த அனுபவத்தின் அடிப்படையில சித்தார்த்தன் ஒரு பேர் வச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமா எதை பேசுறதுனாக்க, முக்கியமா 3 தான்: அஹிம்சை, சத்தியம், சத்தியாகிரகம். இதுதான். இதை பத்தி தான் அந்த நூல் வந்து தெளிவா பேசிட்டே இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆர்டிகிள்ஸ் இருக்கும். அதுல வந்து ஒவ்வொரு ஆர்டிகிளுக்கு பிறகும் 2 கவிதைகள், அப்புறம் 2 ஆர்டிகிள், அப்புறம் 2 கவிதைகள். ஒவ்வொரு ஆர்டிகிளும் 1.5 பக்கம் 2 பக்கம் தான் இருக்கும். ஆனா செறிவோட, கருத்து செறிவோட சுருக்கமா எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 400 பக்கம் இருக்குது. 400 பக்கத்தை எப்படி நான் தூக்கி சொல்ல முடியும்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்றேன். இதை வந்து காந்தியுடைய 3 புத்தகங்களை வந்து அவர் குறிப்பா படிக்கிறாரு. ஒன்று வந்து அவருடைய மகாத்மா காந்தியுடைய ரைட்டிங்ஸ் பப்ளிகேஷன்ஸ் டிவிஷன்ஸ்ல நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. அந்த புத்தகங்கள் எல்லாம் முழுக்க படிச்சிருக்காரு. அப்புறமா வந்து ஆல் மென் ஆர் பிரதர்ஸ், தமிழ்ல வந்து யாவரும் சோதரர்னு வந்திருக்கு. ஸோ அந்த நூல்ல இருந்து நிறைய எடுத்தாண்டிருக்காரு. அப்புறம் ஹிந்த் ஸ்வராஜ். அப்புறம் வந்து இந்த நூலை வந்து அவர் எழுதின அந்த மெசேஜ் ஃப்ரம் எ மாரல் சாவரிங்கிறத வந்து யாருக்கு அர்ப்பணிச்சிருக்காருன்னா, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக போராட கொண்டிருக்கக்கூடிய போராளிகளுக்கு அதை அர்ப்பணம் செஞ்சிருக்காரு. இந்த நூல் எழுதப்பட்ட ஆண்டு வந்து 2010. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு படமும் ஒரு 2 வீடியோவும் காட்ட போறேன். அதை முதல்ல இப்ப படத்தை பாருங்க. Yesterday in Delhi, former USA resident Jeff Nabel renounced his citizenship of the Mahatma Gandhi National Monument in a demonstration of non-violent resistance. Shredding his U.S. passport and placing the pieces upon the monument, Nabel declared his independence from not only the American government, but all governments, renouncing his birth certificate as well, and stating that citizenship must be either voluntary or considered forced slavery. Within minutes, guards attempted to persuade him to leave the central portion of the monument, but his refusal forced them to physically carry him to the outer walkway, where they allowed him to continue delivering his declaration. Local police escorted Nabel to the street, where they spoke to him for about half an hour. They seemed sympathetic and refused to arrest the man, directing him to turn himself in at the local substation, where he was also refused arrest. This morning, Nabel entered the police station again, informing the sub-inspector that he had been promised by his superior that he was, quote, a free man, able to move about India without papers, unquote, and requested a letter stating as much. The sub-inspector, in disagreement with the action, stated that although this was now true, they would not put it in writing, and that the matter was of no concern to the police, stating that if he needed help,
All he should do is dial their phone number and they would be there. Nabel then proceeded to the local television. ஆன் பண்ணிட்டேன். அடுத்தது போட்டுறவா? இது போடும், இது போடும். வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், அடுத்த ஏன்னா சரியா வரல, அதனால. நண்பர்களே, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து இந்த அமெரிக்கர் ஜெஃப் நேவல் அவர் வந்து மகாத்மா காந்தியுடைய நினைவிடத்துக்கு போறாரு. நினைவிடத்துக்கு போய் அந்த இடத்துல அவருடைய அமெரிக்க குடியுரிமை ஆவணம், பாஸ்போர்ட், அதை கிழிச்சு எறிகிறார். இது வந்து அவருடைய கிளைமேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதை கடைசியாக கிழிச்சு நிற்பாரு. அவர் இந்தியாவுக்கு வந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு முயற்சியாக வந்து அமெரிக்க குடியுரிமை ஆவணங்களை கிழிச்சு எறிகிறாரு. அது என்ன சொல்றாருன்னா, இந்த உலகமே வந்து எல்லாருமே வந்து ஒரே போராட துன்பப்படுறாங்க. இந்த முக்காவாசி போருக்கு காரணமே வந்து அமெரிக்க நாடு தான். எனக்கு அவன் ஒரு அமெரிக்கன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அதனால எனக்கு இனிமே இந்த குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஸ்டேட்லெஸ்ஸா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டேட்லெஸ்னா இப்ப நம்ம பார்த்துருக்கோம், எஸ்ஐஆர் வந்து போயிட்டு இருக்கு. இந்த எஸ்ஐஆர்ல வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவங்க வந்து ஒருவேளை நம்ம இந்த நம்ம பேர் வந்து இந்த எலக்ட்ரல் ரோல்ல இல்லாம போயிடுச்சுனாக்க நமக்கு எங்கேயாவது இந்த குடியுரிமையே போயிடுமோ அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. நிறைய பேர் வந்து ஸ்டேட்லெஸ்ஸா ஆயிடுமோமோ அப்படின்னு சொல்லி பயந்துருக்கக்கூடிய சூழ்நிலையே பார்க்குறோம். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பாட இலங்கையில மலையக தமிழர்கள் இருந்தாங்க. அந்த மலையக தமிழர்கள்ல அப்போ இருந்து சினிமாவை பண்றாங்க. ஒரே ஒரு கையெழுத்து மூலமாக லட்சக்கணக்கான பேரை வந்து ஸ்டேட்லெஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து முக்கியமானது ஒரு நம்ம வந்து ஒரு நாட்டோட குடிமகனா இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இவர் எல்லாருக்கும் நேர்மாறாக, நான் எந்த நாட்டுக்கும் குடிமகனா இருக்க மாட்டேன், நான் ஒரு மனிதன், என்ன ஸ்டேட்லெஸ்ஸா அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவில் வந்து கேட்கிறாரு. இந்தியாவில் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நிறைய கதையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இந்தியாவில் வந்து கேட்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கே அப்பீல் போறாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஜஸ்டிஸ் வாகனாவதிங்கிற அவருடைய தலைமையில ஒரு அமர்வு நடக்குது. இப்போ அந்த அமர்வுல வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து எனக்கு வந்து அமெரிக்காவில் இருக்க பிரியம் இல்லை, நான் வந்து மகாத்மா காந்தி பிறந்த இடத்துல அவருடைய கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் மேல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு, பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்தியாவில் தான் நான் வந்து இறக்கணும்னு விரும்புறேன், இல்லை இந்தியாவில் தான் இருக்க போறேன், இந்தியாவில் தான் இறக்கணும், இந்தியாவில் எல்லா மூலைக்கும் போவேன், காந்திய கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணுவேன். எனக்கு அமெரிக்க குடியுரிமை வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கு இந்திய குடியுரிமையை நான் உங்கள்கிட்ட கேட்கல, எனக்கு ஸ்டேட்லெஸ்ன்னு நான் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வினோதமான கோரிக்கை வைக்கிறாரு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சொல்றதுக்கு எங்களுக்கு பவரே கிடையாது, நான் இன்னொன்று பண்றோம், உங்களுக்கு அட்வைஸ் பண்றோம், நீங்க இந்திய குடியுரிமைக்கு அப்ளை பண்ணுங்க, நான் உங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குறதுக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்றாரு. என்ன சொல்றாரு, பிடிவாதம் மறுக்கிறாரு, எனக்கு வந்து வேண்டாம், எனக்கு எந்த நாட்டுடையோடும் என்ன பிணைக்காதீங்க, நான் ஒரு சுதந்திரமான மனிதன், நான் வந்து இந்தியாவில் வாழ விரும்புறேன், திருப்பி திருப்பி அறியதான் சொல்லிட்டு இருக்காரு. காந்தி பிறந்த இடம், காந்தி இறந்த இடம், இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு அந்த மாதிரி வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கு முன்னாடி அவருடைய சொந்த வாழ்க்கையை வந்து கொஞ்சம் நம்ம பார்க்க விட்டுருக்கு. அவர் சொந்த வாழ்க்கையை பத்தி இல்ல குறிப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது, இவர் வைக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, இதை வந்து 1956 ஒரு திரைப்படம் வருது. அந்த திரைப்படம் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற திரைப்படம். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற திரைப்படத்துல வந்து சிசில் பி டிமெல்லிங்கிற அவர் எடுக்கிறார். ஸோ அந்த படத்துல வந்து ஒரு காட்சி வருது. ஸோ அந்த காட்சியில வந்து மோசஸ் வராருன்னு நினைக்கிறேன். மோசஸை பார்த்து ஒரு கதாபாத்திரம் கேள்வி கேட்குது. அந்த கேள்வி என்னங்கிறது ரொம்ப முக்கியமானது கேள்வி. மனிதர்கள் அனைவரும் நாட்டின் சொத்தா, இந்த நாட்டுக்கு மனிதர்கள் அனைவரும் நாட்டின் சொத்தா, இல்ல சுதந்திரமானவர்களா, இல்ல ஒரு கடவுளுக்கு கீழே எல்லாருமே சுதந்திரமானவங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து மோசஸ் கிட்ட கேட்கிற மாதிரி சிசில் பி டிமெல்லி அந்த காலத்தையே வடிச்சிருப்பாரு. இவரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேள்விக்கா நெருங்கி வர்றாரு, கேட்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய ஆர்டிகிள் ஒன்று எழுதுறாரு 2008 என்ன சொல்றேன்னா, ஒரு பெரிய ஆர்டிகிள்னா அதுக்கு தலைப்பு வந்து த வே அவுட் ஆஃப் திஸ் மெஸ் இஸ் த வே ஆஃப் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லி 15 அக்டோபர் 2008 ஒரு லெட்டர் ஒன்று போடுறாரு. ஒரு பெரிய கட்டுரை எழுதிக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பின்புலம் இதுக்கு. அதுல வந்து முக்கியமான ஒரு காந்தியுடைய கோட் சொல்றாரு, he dare not give it up as சத்தியாகிரகம், he dare not give it up without ceasing to be a man. மனுஷனா பிறந்தா சத்தியாகிரகம் சத்தியம் ரெண்டுமே அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னதாக யாவரும் சோதரர்கள் நூல்ல சொன்னதாக சொல்றாரு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இவர் வந்து 1939 ஆண்டு
அங்க வந்து சான் பிரான்சிஸ்கோ நகர்ல பிறந்தார். அவருடைய அப்பாவும் வந்து கனிமவள ஆராய்ச்சியாளர். அவங்களுக்கு பிறக்கிறாரு. பிறந்து ஒரு கிட்டத்தட்ட பிறந்த 2 வாரத்துல வந்து கனடாக்கு போயிருக்கு. அப்புறம் நியூயார்க், நியூ மெக்சிகோ, யூட்டா, பிரேசில், பிரிட்டிஷ் கயானா, நியூ ஹாம்ப்ஷயர் அப்படின்னு சொல்லி பல இடங்களை சுத்திட்டு திருப்பி மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றதுக்கு 11 வருஷம், 11 வயசு, 15 வயசுல வந்துடுறாரு. அப்புறம் வந்து அவர் வந்து வீட்டிலேயே வசிச்சு தெரியாது. அவங்க அப்பா வந்து இந்த கனிம வளங்களை கண்டறிகிற குழுவில் இருக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் கேம்ப் இருக்கோ அங்கெங்கெல்லாம் போய் அந்த கேம்ப்லேயே தான் வசிக்கிறாரு. அதனால அவங்களுக்கு வந்து குடும்ப அப்பா அம்மா அந்த அவங்களுடைய பிணைப்பு அதெல்லாம் ஒன்றும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. முழுக்க முழுக்க கேம்ப்லேயே தான் இருக்கிறாரு. சில சமயங்கள்ல குடிசைகள்ல வெயில தாங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து வெய்ய காலத்துல தான் மழையும் பெய்யும். ஆனா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப அதிகமான அப்புறம் கொஞ்சம் தண்ணி மழை பெய்யும். அதை வந்து ஒரு பெரிய ஒரு 55 கேலன் பிடிக்கக்கூடிய ஒரு டேங்க் இருக்கும். அதுல வந்து ரொப்பி வைப்பாங்க. குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த தண்ணி தான். அந்த மாதிரியான சூழ்நிலை தான் அவர் வளர்ந்துருக்காரு. அவரோட சின்ன வயசுல வந்து அவருக்கு ஒரு பையன் ஒரு தம்பி உண்டு. அவங்க சின்ன வயசுல என்ன பண்றாங்க, அவர் தம்பி ஒரு பள்ளிக்கூடத்தை படிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தை படிக்கும்போது அந்த பையனுக்கு வந்து பாய்ச்ச ஆசிரியர் வந்து கொரியன் போர்ல வந்து கலந்துக்கிட்டு வந்து இருந்தவர். இல்லை அமெரிக்கால இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி மிலிட்டரி ரூல் சர்வீஸ் உண்டு. அதுல வந்து ஒரு கொரியன் வார்ல கலந்து வந்தவர். அவர் எல்லா பசங்களையுமே ஒரு போருக்கு தயாராகிற மாதிரி தான் தயார்படுத்துறாரு. அப்படி தயார்படுத்தும் போது அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை, வலது கையை தான் பழகணும், இடது கையில எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பசங்க வந்து இந்த ஜெஃபோடைய தம்பிக்கு வந்து எப்பவுமே இடது கை பழகும். இப்ப என்ன பண்றான், டெய்லி காலையில ஸ்கூலுக்கு வந்த உடனேயும் இடது கையில ஓஞ்சி பரம்பல ஒரு அடி. அவன் அந்த கையை யூஸே பண்ண முடியாது, வலது கையை தான் உபயோகப்படுத்த முடியும். இந்த மாதிரியே பண்றான். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வயலன்ஸ் வந்து சின்ன வயசுல பார்த்து கார்பரல் வயலன்ஸுங்கிறது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ஊர்ல தான் பெரம்புல அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கே இது வித்தியாசமா கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்குது. அமெரிக்கால இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கையில அடிக்கிறாங்க. கையில அடிச்சு அவன் கை எப்பவுமே சிவப்பாகவும் ரத்த கட்டோடையும் தான் இருக்குமா. அதனால மனதையே தான் அவன் முயற்சி பண்ணுவான். திருப்பி இருந்தா கூட டெய்லி காலையில ஒரு அடி கையால. அந்த மாதிரி ஒரு வயலண்டான சூழ்நிலையில தான் அவன் தம்பி இருந்திருக்காரு. அதெல்லாம் பாக்குறாரு. அப்புறம் அவருக்கு 11 வயசுல வந்துட்டாரு. 12வது வயசுல பெற்றோர் விவாகரத்து. அப்புறம் விவாகரத்து ஆன உடனேயும் அப்பா சித்தப்பா எவ்வளவு பேர் இருக்காங்க, பல உறவினர்கள்ட்ட வந்து தங்கி தான் படிக்கிறாரு. ஒரு மாசம் அங்க ஒரு மாசம், அவங்க கிட்ட ஒரு மாசம், இவங்க கிட்ட ஒரு மாசம்னு கண்ட இடத்துல போய் படிக்கிறாரு. அதுக்கு பிற்பாடு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறாங்க. இந்த போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்தாலும் அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அங்கேயும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள் எல்லாருமே வந்து மிலிட்டரி சர்வீஸ் முடிச்சுட்டு வந்தவங்க தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு வாரில் ஈடுபட வேண்டியது நம்மளுடைய கடமை. நாட்டுல போர், அமெரிக்கா தான் எல்லா உலகத்துல எல்லா இடங்கள்லயும் வந்து போரை தொடுக்கிறதுங்கிறது அவர் சொல்றாரு. எந்த போரா இருந்தாலும் சரி அந்த போர்ல வந்து நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பசங்களுக்கே அந்த போர் வெறியை ஊட்டி வளர்க்குறாங்க. அதே மாதிரி திருப்பி நீ வந்து கம்பீட், யூ ஹேவ் டு கம்பீட் வின், யூ ஹேவ் டு கம்பீட் வின், யூ ஹேவ் டு கம்பீட் வின். இந்த மாதிரி இந்த மந்திரங்களையே திரும்ப எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 14 வயசு ஆகும்போது என்ன ஆயிடுது, அவங்க அப்பா ஒர்க் பண்ற போது இந்த யுரேனிய சுரங்கத்துல வேலை பார்க்குறாங்க. யுரேனிய சுரங்கத்துல வந்து நம்ம சுரங்கத்தை எடுத்த உடனே அந்த கனிமரத்தை எடுத்த உடனே நிறைய மணல் இந்த மாதிரி கழிவுப் பொருட்கள்லாம் வரும். அந்த கழிவுப் பொருட்கள்லாம் வண்டியில எடுத்து தள்ளிட்டு போகும். அந்த வேலையெல்லாம் இவர் பார்த்துருக்காரு சின்ன வயசுலயே. இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அலாஸ்காக்கு போறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசான உடனே 19 வயசுலயே வந்து ரிசோர்ஸ் அசோசியேட்ஸ் ஆஃப் அலாஸ்கா அப்படிங்கிறதுல சேர்றாரு. அதுக்குள்ள ஓரளவுக்கு படிப்பெல்லாம் நல்லா வந்துருச்சு. அவரை வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து லாபியிஸ்ட்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது வந்து தரகர்னு நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்துக்கலாம். லாபியிஸ்ட் அப்படின்னா அங்க வந்து லாபியிஸ்ட் ஹவ் டு பி ரெஜிஸ்டர்ட், கவர்மெண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸோ இஸ் ரெஜிஸ்டர்ட் லாபியிஸ்ட். லாபியிஸ்ட்னா என்ன, அவங்க வந்து பல வட்ட போய் நடக்க முடியாத காரியத்தை சட்டத்தின் சந்து பொந்துக்குள்ளாம் நுழைஞ்சு தந்திரங்கள்லாம் செஞ்சு நம்ம சாதிக்கணும். கம்பெனிக்கு இதான் அவரோட வேலையே அதுதான், சம்பளமும் அதுதான் தராங்க. அவருக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க செய்யணும்ட்டு. இப்போ எடுத்துக்காட்டா ஒன்று சொல்றாரு, ஒரு இடத்துல வந்து மாலிப்டினம்னு ஒன்று இருக்கு. இந்த மாலிப்டினங்கிறத வந்து எடுக்கணும் சுரங்கத்துல இருந்து. அந்த சுரங்கத்துல மாலிப்டினங்கிறத எடுக்கும்போது வெட்டி எடுக்கணும் இல்லையா, அதை எடுக்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டா அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரு 200 ஏக்கர் எல்லாம் வச்சுக்கணும். நான் வந்து உதாரணமா சொல்றேன், அவர் அளவு கொடுக்கல. 200 ஏக்கர் எல்லாம் வச்சுக்க, அந்த ஏக்கர் நிலத்துக்குள்ள இருக்கிற இடத்த சுரங்கப்பாதை வெட்டிக்கலாம். அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கணும்னா செனட்ல ஒப்புதல் வாங்கணும். செனட்ல ஒப்புதல் வாங்கணும்னாக்க ஒவ்வொரு செனட்டரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவான். ஸோ ஒவ்வொருத்தரையா பேசி அவங்களால சாமதான பேத முறைகளை உபயோகப்படுத்தி அவங்கள்ட்ட இருந்து வாங்கணும். அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்றாரு.
ஆனா வந்து அவன் 200 இருக்காங்க. இது எப்படி? ஆனா கம்பெனி என்ன சொல்லுது, 400 குறையாம ஒத்துக்காதுன்னு சொல்றாங்க. இவர் 200 தான் போறாரு, அவன் 400 டபுள் த அமௌண்ட் வேணும்ன்றாங்க லேண்டு. ஆனா அதுல இருந்து நிறைய பேர் வந்து வெளியேற்ற வேண்டியிருக்கு, அதெல்லாம் இருக்கு. இவன் என்ன பண்றான், எல்லாம் முடிச்சுட்டு செனட் கிட்ட அலாடி பேசி 200 தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு மீட்டிங் ஆரம்பிச்சாச்சு. டைபிஸ்ட் அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் எல்லாம் கிடையாது, டைப்பிங் தான். அந்த டைப்பிங்ல வந்து 200ங்கிறத 400 டைபிஸ்ட்டை மாத்திரம் மாற்றியும் லஞ்சம் கொடுத்து மாத்தி இந்த சட்டத்தை உருவாக்கிறாங்க. ஸோ இதை வந்து பாக்குறாரு. ஸோ இந்த மாதிரியான அக்கிரமம் அநியாயங்கள்லாம் நடந்துலாம் பார்த்து மனம் கொதிச்சு போகுது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் பாக்குறாரு. பார்த்தா முக்காவாசி வார் எல்லாமே வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அவர் என்ன சொல்றாரு, அமெரிக்காவில் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, இந்த இந்த சமாச்சாரத்தை எல்லாருக்குமே பங்குண்டு. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும், அத்தனை அரசுகளும், அத்தனை மந்திரிகளும் எல்லாருமே இந்த ஆயுத வியாபாரிகளோட பாக்கெட்ல இருக்காங்க அப்படிங்கிறாரு. நான் இதெல்லாம் ஜென்ரலா நம்ம மாதிரி மீட்டிங்ல நாங்க சின்ன வயசுல மீட்டிங் பார்த்துருப்போம், லெப்ட் பார்ட்டிஸ் மீட்டிங்லாம் போட்டுருப்போம். ஜெயகாந்தன் பேசிட்டாரு, அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த மீட்டிங்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம். இவர் வந்து நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன், நான் வந்து அந்த ஏகாதிபத்தியத்தை பக்கத்துல இருந்து நேர்ல இருந்து பார்த்திருக்கேன், அவங்க பண்றது எல்லாமே தப்பு, அட்டூழியம் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அவரை போற கண்டு ஒரு வெறுப்பு ஆரம்பிக்கிறது. இந்த வெறுப்பு ஆரம்பிச்சு இது என்ன பண்றது அப்படின்னு தான் தேடிட்டே இருக்காரு. தேடிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு நண்பர் மூலமாக அந்த இந்தியா பத்தி இருக்கக்கூடிய இதெல்லாம் கிடைக்கிறது, தகவல்கள்லாம் கிடைக்குது. இந்தியாவில் யாரெல்லாம் பார்த்துருக்காரு, நான் யாரெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு சுத்து வருது. அதுக்குள்ள அவர் கல்யாணம் ஆயிடுது, 2 குழந்தைகள் பிறந்தது. 2 குழந்தைகள் பிறந்தா அவங்களும் விவாகரத்து பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ப 2வது தான் வந்து டெல்லியாகிற வந்து பூனால இருக்கிறவங்க. இப்போ வந்து அவர் முதல்ல வந்து படிச்ச இந்திய நமக்கு வந்து இந்த கல்ச்சரே பிடிக்கல. எங்களுக்கு வந்து லுக் ஈஸ்ட்வர்ட், கீழே திசைன்னு சொன்ன கீழே தேயம் சொல்ல முடிச்சுங்களா, அந்த மாதிரி இந்திய நாட்டுக்கு போங்க, ஜப்பான் நாட்டுக்கு போங்க, புத்தர் என்ன சொல்றாரு கேளுங்க அப்படின்னு ஒரு மனசுல தோணுது. அப்போ வந்து ஒவ்வொருத்தரா பார்த்துருக்காரு. அவர் பார்த்த லிஸ்டர் சொல்றாரு, நான் யாரெல்லாம் பார்த்தேன், ஒரு சில பேர்ட்ட நேர்ல போய் பார்த்திருக்காரு. யோகானந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு, சுவாமி ராமகிருஷ்ணர், அப்புறம் பகவான் ரமண மகர்ஷி, அப்புறம் நீம் கரோலி பாபா, யுக்தேஸ்வர், விவேகானந்தர், அரவிந்தர், அப்புறம் வந்து புத்த மதத்தை சேர்ந்த 3 பேர், சாயகி, யூ பா கிம். ஒரு சில பேரை நேர்ல பார்த்திருக்காரு, நிறைய பேரை படிச்சிருக்காரு. அஜான் ஷா, அது வந்து யாருன்னு சொல்லல, ஏன்னா அது வந்து நம்ம யாரெல்லாம் எந்தெந்த வருஷத்தை இருந்திருக்காங்க அப்படிலாம் பார்க்கணும். அவர் மொத்தமா லிஸ்ட் கொடுத்துருக்காரு, இதுல ஒரு சில பேரை பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. அஜான் ஷா அப்படிங்கிற பார்த்துருக்காரு. அப்புறம் பகவத்கீதையை ஃபுல்லா படிச்சிருக்காரு. அப்புறம் நேரம் ஸ்ரீலங்காவுக்கு போய் அதை மொத்தம் நேரில் பார்த்திருக்காரு. ஹெனா போல குணரத்னா அப்படிங்கிறவர் பார்த்திருக்காரு. அது தவிர ஏடி அரியரத்னன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இலங்கையின் மகாத்மா அப்படின்னு அறியப்படக்கூடியவர். அவர் இலங்கையில் என்ன பண்ணிருக்காரு, ஒரு மூலையில இருந்து அடுத்த மூலைக்கு வரைக்கும் பெரிய நீண்ட நெடிய பயணம் மேற்கொண்டு 38,000 கேம்ப் நடத்தி அகிம்சையே போதிச்சிருக்காரு. ஐ எம் ஆல்வேஸ் இது எப்பவுமே வந்து பீப்புள் லுக் அட் மீ இன்டிஃபரண்ட்லி அண்ட் என்ன திட்டினாங்க அப்படின்னு சொல்றாரு. இது புத்தர் வந்து புத்த மதம் இருக்கக்கூடிய இடத்துல அங்க வந்து வேற இன ஒழிப்பு அதெல்லாம் தனியா நடந்துட்டு இருக்கு. ஆனா இவரை பொதுமக்களே வந்து அவரை கண்டுக்கல. ஆனா அவருக்கு மகாத்மான்றாங்க, எல்லாம் சொல்றாங்க, கண்ணில் போட்டுக்கிறாங்க, கணத்துல போட்டுக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றதை கேட்க மாட்டாங்க. அதான் அவர் வருது. ஆனா 37,000 கேம்ப் நடத்திருக்காரு. அது வந்து அவரும் வந்து காந்தியோட கொள்கையை பின்பற்றி காதியை அடிச்சிருக்காரு. அதெல்லாம் இவர் சொல்றாரு. அந்த ஏடி அரியரத்னை பத்தி அவர் ஒரு விளக்கமா ஒரு தனி எஸ்ஐயை கொடுத்திருக்காரு. அப்புறம் வந்து இவருக்கு வந்து ஒரு பிரேயர் ஒன்று கிடைக்குது. ஒரு இந்த மாதிரி வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்க இவர் வந்து கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்றவர் தான். ஜீசஸ் கிரைஸ்ட் மேல ரொம்ப ஆனா இவங்க ஒருத்தர் கூட யாருமே ஜீசஸ் கிரைஸ்ட ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரேயர் ஜூனி SUZUNI அப்படின்னு ஒரு ட்ரைபல் அவங்களுடைய பிரேயர் ஒன்று சொல்றாரு. That we may be a person, one person. May our mothers bless you with life. May we finish our roads together அப்படின்னு நான் தமிழ்ல எழுத்து மொழிபெயர்த்திருக்கேன். நாம் அனைவருமே ஒன்று, நம் அன்னையர் நம்மளை வாழ்த்தட்டும், நமது பாதைகளை அனைவரும் இணைந்தே கடப்போம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் படிச்சுட்டு 1989 இந்தியா வந்துடுறாரு. இந்தியா வந்துட்டு 1990 அனைத்து US தொடர்புகளையும் நீக்கிறாரு. இமெயில் மட்டும்தான் இருக்குது, அவர்கிட்ட சேர்த்து வச்ச சொத்து பணம் இருக்குது, அதை வச்சுட்டு தான் வராரு. இப்ப இந்தியாவுக்கு வந்த போது அவர்கிட்ட வந்து ஒரு செலவு கிடையாது. அவருக்கு முதல்ல வீடு இல்லை, வாகனம் இல்லை. வாகனம் இல்லைங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த வாகனம்லாம் பெட்ரோல்ல தான் ஓடுது.
இந்த பெட்ரோலை வச்சுதான் அமெரிக்கா எல்லாத்தையும் விளையாடுறாங்க. நான் இனிமேல் பெட்ரோல் இருக்கக்கூடிய வாகனத்துல ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு ரிக்ஷால தான் போறாரு. முழுக்க முழுக்க ரிக்ஷால தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி போறாரு. போயிட்டு அதே மாதிரி போன் கிடையாது, மொபைல் வச்சு. அப்பெல்லாம் 2009 வந்துருச்சு, இருந்தாலும் மொபைல் எதுவும் வச்சுக்கல. கிரெடிட் கார்டு கிடையாது, ஏன்னா டிவி பார்க்க மாட்டாரு, இன்சூரன்ஸ் கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது, அவருக்கு எந்த பென்ஷனும் கிடையாது, எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட நிராயுத பாண்டிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்துருக்காரு. அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க முழுக்க வந்து காந்தியர்கள் தான். ஏன்னா அதான் சொல்றோம், ஆஃப்டர் டாக்ஸ் சேவிங்ஸ் வச்சிருக்காரு. அங்க வந்து அமெரிக்கால வந்து ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்ல டாக்ஸ் பிடிப்போம். ஏன் டாக்ஸை வச்சு நீ எப்படி ஆயுதம் வாங்குவேன்? அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சேவிங்ஸை மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம வச்சிருக்காரு. அந்த சேவிங்ஸை வச்சுதான் செலவு பண்றாரு, அளவோட செலவு பண்ணிருக்காரு. அது என்னுடைய ஒரு வியர்வை துளியில இருந்து ஒரு ஆயுதம் கூட யாரும் வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சில பேர்லாம் அவர் கேட்கறாங்க, ஏன் பைத்தியக்காரத்தனமா இல்லையா, நீ ஒருத்த செஞ்சா அழிஞ்சிருமா அப்படின்ட்டு. நான் ஒரு ஆரம்பிக்கிறேன், இது ஒரு என்னுடைய ஆரம்பம் தான், என்னால முயற்சி பண்றேன், நான் மனிதர்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்றாரு. அதுக்கு என்ன சொல்றாரு, காந்தியை தான் உதாரணம் சொல்றாரு. காந்தி வந்து எப்பவுமே மனிதர்கள்ல நம்பிக்கை வச்சிருக்காரு. மிக மோசமான சூழ்நிலையில கடவுளே இந்த உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு நாவாடி யாத்திரையும் போது அவர் சொன்னா கூட அந்த நிமிடம் கூட மனிதர்கள் மேல நம்பிக்கை வச்சுதான் அவர் வந்து நடத்துறாரு. அதெல்லாம் இவர் சொல்லிட்டே வர்றாரு. அப்புறம் வந்து இப்போ இங்க வந்து சரி, இங்க வந்து என்னதான் பண்ணாரு அப்படின்னு பார்த்தா மெடிடேஷன் சென்டர் நடத்துறாரு. பாருங்க, அவர் அங்கே இருந்து இங்கே வந்து யோகம்லாம் கத்துக்கிட்டு மெடிடேஷன் சென்டர், அப்புறம் வந்து வில்லேஜ் சோசியல் ஒர்க்கர், கிராமத்துல போய் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அப்புறம் புக் டிஸ்ட்ரிபியூஷன், நல்ல புக்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டூடெண்ட் ஸ்டடி மக்களுக்கு படிக்கிறதுக்கு புக் வாங்கி தராரு. அப்புறம் வந்து அடல்ட் லிட்ரஸி ப்ரோக்ராம் அதை நடத்துறாரு, வயசானவங்களுக்கு பாடம் சொல்லி தர்றாரு. அப்புறம் வந்து திபேத்ல இருந்து ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க, அகதிகள், அவங்கெல்லாம் வந்து சில பேரை வந்து மகாராஷ்டிரால குடியமர்த்திருக்காங்க, அந்த இடத்துல போய் அவங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறாரு. அப்புறம் புத்திஸ்ட் மாங்க்ஸ் அவங்களோட வந்து பழகுறாரு, அவங்கள்ட்ட பேசுறாரு. அப்புறம் வந்து காந்தி ஆசிரமங்களுக்கு எல்லாம் போறாரு, எல்லா ஆசிரமத்துக்கும் போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு ஃப்ரீ ஸ்கூல் ஃபார் சில்ட்ரன் இதுவும் நடத்துறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து எனக்கு யூஎஸ் சிட்டிசனே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் வந்து சொல்றாரு, நம்ம வந்து we should take care of the end அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய கொள்கையா இருக்கு. மீன்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறத காந்தி சொல்லியிருக்காரு. அதை என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிற்பாடுதான் காந்தி யாத்திரை தொடங்குறாரு. காந்தி யாத்திரை வந்து ஆகஸ்ட் 19 2009 தொடங்குறாரு. ஒரு 4 மாசம் ஜெய்ப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு சரஹான்கிற இடத்துல முடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் நடத்திருக்காரு. ஸ்ட்ரைட் லைனா போகும்போது 1200 கிலோமீட்டர், நடுநடுல வேற ஊருக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் சேர்த்தா 2000 கிலோமீட்டர் வருதுன்னு அவர் கணக்கு சொல்றாரு. அவர் போன காந்தி பாதை, அந்த யாத்திரைக்கு மகாத்மா காந்தி பாத யாத்திரைன்னு பேர் வைக்கிறாரு. பேர் வச்சுட்டு அப்போ இருந்த தொழிலதிபர்கள் நிறைய பேர் மீட் பண்றாரு. அவங்க எல்லாம் வந்து அவருக்கு அந்த பாத யாத்திரையில போறவங்களுக்கு உதவுறாங்க, அதாவது ஒழுங்கா போறதுக்கு உதவி பண்றாங்க. கூட யாரும் வரல, 2-3 பேர் தான் வராங்க, யாரும் அதிகமா வரல, தனியா தான் போயிருக்காரு. நம்ம தனியா போற ஆளுக்குலாம் எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு காந்தியவாதி ரமேஷ் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து மதுவிலக்கு கொள்கையை பிரச்சாரம் செய்யறதுக்காக பாண்டிச்சேரியில இருந்து ஈரோடு வரைக்கும் சைக்கிள்லயே போனாரு. ஒரு டார்ச் லைட் கூட மேல யாரும் காட்டல, ஒரு வெளிச்சம், முடியா வெளிச்சம் எதுவும் இல்லை. ஒரு தலைவர் வந்து இருக்கிறாரு, பறக்கிறாரு, நடக்கிறாரு, மேல மேடையில ஏறிட்டாரு, 1000 சொல்றாங்க. இந்த காந்தியவாதி ரமேஷ் சைக்கிள்லயே போயிருக்காரு. ஒரு அந்த சைக்கிளுக்கு மேல ஒரு காந்தி படம், மதுவிலக்கு அந்தந்த கிராமத்துல போய் எல்லாத்தையும் பேசி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்காரு. யாருமே கண்டுக்கல. கிட்டத்தட்ட இவரும் அந்த மாதிரி. ஆனா இது கொஞ்சம் நிறைய அமெரிக்கருங்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் ஜாஸ்தி பாக்குறாங்க, நம்ம ஊருக்காரங்க யாரும் பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து தொழிலதிபர் ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் அப்போது வந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்தந்த ஊருக்கெல்லாம் போகும்போது அந்தந்த ஊர் மேயர்கள்லாம் இவர் வந்து சந்திக்கிறாங்க. டிராவலர்ஸ் பங்களாலாம் இவர் தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பல்கலைக்கழகத்திற்குரிய துணைவேந்தர்கள்லாம் வந்து உதவி பண்றாங்க. அப்புறம் இதெல்லாம் தவிர எங்கெல்லாம் காந்தி நிறுவனம் இருக்கோ அந்த நிறுவனங்களோட தலைவர்கள்லாம் இவர்களுக்கு வந்து உதவி பண்றாங்க. அப்புறம் எதுவுமே இல்லாத இடத்துல இந்த காதி போர்டு பார்த்தீங்கன்னா காதி ஷாப், அந்த காதி ஷாப்ல ஷட்டரை தூக்கிட்டு அங்க போய் இருந்திருக்காரு, அந்த மாதிரி இருந்திருக்காரு. இதெல்லாம் தங்கியிருக்காரு. அது தவிர ஸ்கூல்ஸ்ல தங்கியிருக்காரு. அப்புறம் பஞ்சாயத்து ஆபீஸ்ல தங்கியிருக்காரு. ஒரு சில சமயங்கள்ல ஒரு காந்தியர்கள் வந்து சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க. வீட்டுக்கு வாங்கி தங்க வச்சு அவருக்கு சாப்பாடுலாம் போடுறாங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஏன்னா அப்பதான் சொல்றாரு எல்லாத்தையும் அந்த அந்த அவருடைய பாத யாத்திரையும் போது சொன்னப்பட நிறைய விஷயங்கள்லாம் போதனை செஞ்சிருக்காரு. அதெல்லாம் தான் இப்ப முக்கியமா ஒன்னொன்னா பார்க்க போறோம். அவர் என்னென்னலாம் சொன்னார்ன்ட்டு.
அது அந்த அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியுதோ இல்லையோ அவங்களுக்கு புரியற மாதிரி ஒரு இன்டர்பிரட்டரை வச்சுக்கிட்டு அவர் வந்து விளக்கத்தை சொல்லிட்டே இருக்காரு. பேசுறது எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல்ல பேசுறாரு, கிரவுண்ட் லெவல்லையும் பேசுறாரு. ரெண்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி சாதாரண மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு அமெரிக்கன் மீடியா வெளிச்சம் கிடைக்குது, ஆனா இந்தியால அதிகமான வெளிச்சம் கிடைக்கல. ஒரு சில இடங்கள்ல வந்து NDTVல காட்டியிருக்காங்க. அப்புறம் அமெரிக்கால ஃபாக்ஸ்னு ஒரு நியூஸ் இருக்கு, ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சி, அவன் வந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து அவர் சொல்றாரு. அப்புறம் வந்து ரிக்காங் போ அப்படிங்கிற இடம் இருக்கு. அந்த இடத்துல மாவட்ட கமிஷனர் SP வந்து இவரை வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்துட்டு என்ன நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, எல்லாமே 2008 2009 பீரியட்ல தான், இந்த மாதிரி 2009 சாரி. அப்போ வந்து நீங்க யாரு, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படி எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு நான் வந்து உங்களை கைதெல்லாம் பண்ண மாட்டோம், ஆனா வந்து இந்த இன்டர்நேஷனலா நிறைய எல்லாத்தையும் பேசுறீங்க, அது வந்து ரொம்ப எங்களுக்கு எங்க நாட்டுக்கு பாதகம் ஆயிடும் அப்படி இப்படிதான் சொல்லி அவரை மிரட்டுறாங்க. அவர் சொல்லாரு, என்னுடைய கதை நான் கருத்தை நான் சொல்றேன், அரெஸ்ட் பண்ணா பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. அவங்க வந்து சரின்ட்டு போயிடுறாங்க. இதுல இருந்து அப்புறம் வந்து ஒவ்வொரு இடமா வராரு இந்த மாணவர். அப்புறம் வந்து கடைசியா மார்ச் 17 2010 அது வரைக்கும் ஜாங்கிங்கிற இடத்துல இருக்காரு. அப்ப அந்த இடத்துல விட்டு கிளம்புறதுக்காக நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவர் வந்து நீங்க US சிட்டிசன் வேணாம்னு சொல்றீங்க, நடுவில் அவருக்கு கொஞ்சம் நப்பாசம் இருக்குது, US சிட்டிசன் வச்சுக்கலாமா கூட முதல்ல யோசிக்கிறாரு. அப்புறம் இருந்துச்சு என்னடா இவ்வளோ. அப்போ ஒரு வாரம் நடக்குது. அந்த வாரம் நடக்கிற பார்த்து வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்திய குடியுரிமை வேண்டாம், அமெரிக்க குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராரு. வந்துட்டு அங்கேயிருந்து சிம்லா கிளம்பி போறாரு. அதான் கிட்டத்தட்ட அவருடைய கடைசி பயணம். அந்த கடைசி ஒரு பயணத்துக்கு மாத்திரம் தான் மோட்டார் கார்ல ஏறி வராரு. அவரால் நடக்க முடியாத சூழ்நிலை வந்துருது, அது போறாரு. சரி என்னென்னலாம் பேசினாருன்னா இவர் வந்து ஒரு இயக்கம் நடத்துறாரு, வாலண்டரிஸ்ட் அப்படின்னு ஒரு இயக்கம் நடத்துறாரு. அது இன்டர்நேஷனல், உலகத்துல இருக்க எல்லா அனார்கிஸ்டுகளையும் சேர்த்து வச்சு ஒரு இயக்கம். அது எல்லாருமே அரசை எதிர்க்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள். அவர் சொல்றாரு, அவர் ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு இப்போ, செலக்டட் நோட்ஸ் ஆன் த டிசீஸ் ஆஃப் ஹியூமன் மைண்ட். நம்ம மனசுல இருக்கக்கூடிய வியாதியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து ஒரு வார்த்தை வந்து அவருக்கு பார்த்த ஒருத்தர் சொல்றாரு, ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா if at all there is a future will have to be a spiritual future அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி சொல்றாரு. அப்புறம் வந்து அதுக்கெல்லாம் ஏன் காரணம் அப்படின்னு சொன்னா, யாரால் நமக்கு கடல்ல கஷ்டப்படுறோம்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அளவுக்கு அதிகமான இயக்கம், குரோனிக் ஆங்ஸைட்டி மனக்கவலை, ஜம்பினஸ், எதை பார்த்தாலும் மிரள்றது, அச்சமில்லைன்னு பாரதியார் சொல்றாரு. அது மாதிரி அந்த மாதிரி 5 சேவாரம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் சொல்றாரு. அப்புறம் ரியாக்டிவிட்டி, அதை வந்து எதை எடுத்தாலும் உடனே ரியாக்டிவா பண்றது, அந்த நிமிஷத்துல தப்பு பண்ணிட்டு அப்புறம் மறக்கிறது. அப்புறம் பேரனோயா, சித்தப்பிரமை, அதுவும் கடைசியில வந்துருதுன்றாரு. அப்புறம் கடைசியா வந்து நார்சிசிசம், தன்முனைப்பு, தன்னையே நேசிப்பது, இத்தனையும் நம்ம இந்தியால இருக்குது. இதெல்லாம் வந்து எடுக்கணும், அது எடுத்தாதான் நம்ம இந்தியா உருப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அவர் சொல்ற காரணம் என்னன்னா, தொலைக்காட்சி சீரியல் தான். எவ்வளவு மோசமா இருக்கு தொலைக்காட்சி சீரியல்லாம். இதெல்லாம் பார்த்தா ஒரு மனுஷனுக்கு வந்து நல்லது நடக்குமா அப்படிலாம் கேட்கிறாரு. எப்ப பார்த்தாலும் வின்னிங் இஸ் எவ்ரிதிங். சின்ன குழந்தையில இருந்து வின்னிங் சொல்லி வளர்க்குறோம். அதை வளர்க்கறது அவன் என்ன செய்ய போறான், பிற்காலத்துல வந்து அவன் நாட்டுல வந்து என்ன செய்ய போறான், ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்ட்டு. அப்ப வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது போகும்போது, அவன் வந்து ஜெனரல் இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனி இருக்கு. அந்த ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான், we bring good things to life அப்படின்னு சொல்லி போடுறான். இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அங்க இருக்க மக்கள்கிட்ட சொல்றாரு, இந்த விலைக்கான இவன் பண்றது எல்லாமே அட்டுவழியோ, இவன் பண்றது எல்லாமே இவனுக்கு வரக்கூடிய வியாபாரம் வந்து 100% அவனோட வியாபாரம் மொத்தத்துல லாபம்னா அதுல 50% ஆயுதங்களை விற்கிறது மூலமா தான் அவனுக்கு கிடைக்குது. அவன் எப்படி குட் திங்ஸ் டு லைஃப் சொல்லலாம், ஒர்ஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் தான் அவன் கொண்டு வரான் அப்படிங்கிறி சொல்றாரு. டயரிங்கா அடிக்கிறார் எல்லாத்தையும். அப்புறம் வந்து ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு, அதுல வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட் கமிஷன் இருக்கு. அதுக்கு இவர் எழுதுறாரு, அதாவது உலகத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து ஸ்டேட்லெஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ப்ரொவிஷன் நீங்க கொடுக்கணும், எல்லாருக்குமே கொடுக்கணும்னு கேட்கிறாரு. நான் மொத்தம் தான் கேட்கிறேன், ஆனா எல்லாருக்கும் நீங்க கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் வந்து அவன்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை வாங்கி படிக்கிறாரு. படிச்சு அந்த ரிப்போர்ட்டை வந்து ஒரு கிராமத்துல இருக்க மக்கள், அந்த இருக்க ஆட்கள் சேர்த்து சொல்றாரு அவரு. அதாவது 2002 சொன்ன தகவல் வந்து 2002ஆம் ஆண்டு இந்த உலகத்துல 2,05,56,700 அகதிகள் இருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ரிப்போர்ட். அதுல வந்து அதுக்கப்புறம் குழந்தைகள் மேல என்னென்ன வன்முறை எல்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்றாரு. 6,14,000 குழந்தைகளுக்கும் உடல் ரீதியா வன்முறை நடக்குது. 3 லட்சம் குழந்தைகளுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை இருக்குது. அப்புறம் 5,32,000 இதெல்லாம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் தகவல். அவங்க வந்து இமோஷனலி அபியூஸ்ட். அதுல வந்து ஸ்ரீலங்கன்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க.
சொல்றாரு. அப்புறம் வந்து கைவிடப்பட்டவங்க 5,07,000 பேர் கைவிடப்பட்டவங்க. அப்புறம் வந்து கொல்லப்பட்டவங்க, கைகால் இழந்தவங்க, பாதிக்கப்பட்டவங்க வந்து 5,65,000 பேர் எல்லாம் சொல்றாரு. அதான் வந்து சொல்றாரு, த தேர்ட் நேஷனல் இன்சூரன்ஸ் ஸ்டடி ஆஃப் சைல்ட் அபியூஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துறாங்க. அதுல இருந்து இந்த தகவல் எல்லாம் கொடுக்குறாரு. இந்தியன் கவர்மெண்ட்டை பார்த்து பிரைம் மினிஸ்டரை பார்த்து கேட்கிறாரு, இந்திய அரசே நீங்க ஏன் வந்து அமெரிக்கா கூட சேர்றீங்க, நீங்க ஏன் ஐரோப்பா கூட சேர்றீங்க, நீங்க ஏன் ஜப்பான் கூட சேர்றீங்க, நீங்க யாரோடய சேராதீங்க, நீங்க வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க, இந்த யாரெல்லாம் வந்து போர்ல ஈடுபடுறாங்களோ அவங்க கூட டூ விட்டுருங்கன்றாரு. அந்த மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு போலீஸ்காரன் இருக்கான். அந்த போலீஸ்காரன் வந்து போலீஸ்காரன் நமக்கு தெரியும், ஆனா அவன் போலீஸ் உடை அணிந்த பிற்பாடு நம்மளை ஏதோ ஒரு காரணம் காட்டி நம்மளை கொல்றதுக்கான உரிமையே இந்த கவர்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறார். கொண்டுட்டு அப்புறம் வந்து ஒன்னும் சொல்லிக்கலாம், பாதுகாப்பாக சுட்டேன்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த உரிமை எனக்கு கிடைக்குது. அவன் இந்த உடைய மாறணும் போட்ட உடனேயும் அவனுக்கு அந்த ஒரு பவர் வருது. இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் அவனுக்கு அந்த பவர் எல்லாம் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா மாடர்ன் சயின்ஸ், அவர் வந்து சயின்ஸுக்கு போறாரு. சயின்ஸ்ல வந்து என்னென்னலாம் மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துல நம்ம சயின்ஸ்ல என்ன நமக்கு நிறைய அப்ளையன்சஸ் கிடைக்குது, செல்போன் வருது, செல்போனே வேஸ்ட்டுங்கிறாரு. எல்லாமே வந்து நம்ம மனசையே கெடுக்குது, டிவி கெடுக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. எஜுகேஷன் சிஸ்டத்தெல்லாம் அட்டாக் பண்றாரு. அது இந்தியன் சிஸ்டம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படின்னா அங்க கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கு, ஆனா நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் தான் அங்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு, உலகத்துல வந்து 50% அத்தனை சயின்டிஸ்ட் அழிவு வேலையில தான் ஈடுபடுறாங்க. எப்படி எப்படி எல்லாம் கொள்ளலாம், எப்படி எப்படி கொள்ளையெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்றாரு. அப்புறம் வந்து கிளஸ்டர் பாம் பத்தி ரொம்ப வருத்தப்பட்டு எழுதுறாரு. சாதாரண வந்து ஒரு குண்டு போட்டா அந்த ஒரு இடம் மட்டும்தான் அடிக்கும், ஆனா நிறைய பேரை கொள்ளணுங்கிறதுக்காக ஒரு குண்டுக்குள்ள ஏகப்பட்ட ஆணிகளை வச்சு போட்டு எத்தனை பேருடைய முகத்தையும் கீழத்தையும் உடம்பையும் கிழிக்கிறோம், அதெல்லாம் தேவையா அப்படின்னா கேட்கிறாரு. இதெல்லாம் இதுக்கப்புறம் பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் தான் முதல்ல சொல்றாரு. நிறைய சம்பவங்கள் எல்லாமே இதை எதிர்த்து எல்லாமே யுனைடெட் நேஷன்ஸுக்கே எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. வரிசையா சொல்றேன், ஒரு நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் வரிசையா லிஸ்டப்படுத்துறாரு. செர்னோபில் அணு உலை விபத்து, அந்த விபத்து நடந்து முடிஞ்சிருச்சு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னடா நிலைமை, அன்னைக்கு எத்தனை பேர் வந்து அன்னைக்கு பிற்கால சந்ததிக்கு ஆபத்துன்னு சொன்னீங்க, என்ன ஆபத்து இருக்கா தெரியுமா, தெரியாது. ஆனா நிறைய பேர் அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் ஊனமுற்றவர்களா பிறக்கிறாங்க, அதெல்லாம் மோசமா இருக்குது, அவங்களுக்கு தீராத வியாதிகள்லாம் வந்துருது. எதுக்கு அந்த அணு உலை அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் நெவாடால தான் நிறைய அணு ஆயுத சோதனை எல்லாம் எங்க அமெரிக்கா நடத்துறாங்க. எதுக்கு அணு ஆயுத சோதனை நடத்தணும் தெரியும் தான். இவர் வந்து போருக்கே எதிரானவங்க ஒவ்வொன்னா கேட்கிறாரு, இந்த சோதனைகளே நடத்தக்கூடாதுன்னாரு. நீங்க எல்லாம் இப்படி போட்டு போட்டு குண்டு போட்டு குண்டு போட்டு ஓசோன் படத்திலே ஓட்டையாக்கிறீங்கடா அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சொல்றாரு. இந்த எரிக்கிற அணுகுண்டுகள்லாம் சொல்றாரு, உங்களால வந்து எக்கானமியா பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் எல்லாமே மாசுபட்டு பாலைவனத்துல புயல் ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எப்படிலாம் கொள்ளலாம்னு யோசிச்சு தனியா சயின்டிஸ்ட் வந்து கார்பெட் பாம்பிங் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த கொசோவோன்னு ஒரு போர் இருக்கு, அந்த ஒரு கொசோவோ நடந்த போருக்கு, அந்த போருக்கு மொத்தம் தனியா சில ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்களை அதாவது ஒரு 15 செகண்ட் 20 செகண்டுக்குள்ள 1000 பேரை கொள்ளணும், இந்த மாதிரி கணக்கு. இந்த மாதிரி கணக்குல புது புது ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் வந்து தாய்மார்கள்லாம் பால் ஊட்டுறாங்க, அந்த பால்ல வந்து யுரேனியம் இருக்குடா அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம பாக்குறோம், இப்ப நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி பீகார்ல வந்து பாத்தீங்கன்னாக்க தாய்மார்களுடைய தாய்ப்பால்ல யுரேனியம் இருக்குன்னு சொல்லி இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர் ரிப்போர்ட் வந்தது, படிச்சிருப்பீங்க எல்லாரும். இவர் வந்து அப்ப சொல்றாரு, அந்த மாதிரிலாம் உலகத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்தியா பாகிஸ்தானே விட்டு வைக்கலாம் சொல்றாரு. 2 பேரும் மாறி மாறி ஆயுதத்தை குடிச்சிட்டே போறீங்க, யாருக்காக அப்படின்னு கேட்கிறாரு. ஆப்கானிஸ்தான் போர். அப்புறம் வந்து அலாஸ்கா பார்த்தீங்களா, அங்க வந்து ஒரு ஆயில் ரிக் இருக்கு, அந்த ஆயில் ரிக்ல வந்து எண்ணெய் கசியுது, அந்த எண்ணெய் கசியுது, அந்த பக்கம் பூராமே வந்து மாசுபடுது. அப்புறம் வந்து ஷாக் அண்ட் ஏவ் அப்படிங்கிற உத்தியை பயன்படுத்தி நிறைய பேரை கொள்றாங்க. ஈராக்ல போர் நடக்குது, அந்த ஈராக்ல போர் நடந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் கைதிகளை பிடிச்சு வந்துட்டாங்க. வாட்டர் போர்டிங்கிற மெத்தட் உபயோகப்படுத்தி அந்த பிடிச்சிட்டு வந்த கைதிகளை சித்திரவதை பண்றாங்க. சித்திரவதை வாட்டர் போர்டிங் என்னன்னாக்கா, ஒரு மனிதனை வந்து ஒரு பெரிய பலகையில கட்டி வச்சுட்டு அதை அப்படியே தலைகீழ தொங்க விட்டுருவாங்க, தொங்க விட்டு மேலே தண்ணி ஊற்றுவாங்க, அதுதான் வாட்டர் போர்டிங். அது மாதிரியான கொடுமையெல்லாம் ஏன்டா செய்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் புதுசா வந்து நாட்டுல வந்து பொல்யூஷன் வந்து இருக்குது, ஒரு வருஷத்துல 1000 பொல்யூட்டன்ஸ் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. ஒரு நாளைக்கு 130 உயிரினங்கள் அழியுதுங்கிறாரு.
இதெல்லாம் போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு நீங்க வந்து கிராமப்புறங்கள்ல ஏழை பெண்கள் ரொம்ப கையில காலில் செருப்பு கூட போட்டுக்காம அவங்க வந்து உழுது பயிரிட்டு பயிரெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம நீங்க பாட்டுக்கு ஜாலியா 2-3 பேர் மொத்தம் எல்லா பொருட்களையும் வாங்கி ஜாலியா இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்றாரு. நீங்க 2 பேர் உலகத்துல வந்து மிகச்சிறிய எண்ணிக்கையுடைய ஆட்கள் வந்து பயனடைவதற்காக இந்த உலகம் முழுவதும் கஷ்டப்பட்டு இருக்கு. அதை எப்போ மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மனிதனையுமே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. விக்கிலீக்ஸ்ல இருந்து அசாஞ்சே வந்து சொன்னாரு பாத்தீங்களா, அதெல்லாம் கூட குறிப்பிட்டாரு. அவரும் சொல்றாரு கார்பரேட்ஸ் சொல்லும் போது நான் ஹியூமன் மிஷன்ஸ், எல்லாருக்கும் பணம் 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 அதான் சேர்க்கணும். இதெல்லாம் எப்படி யாரால முடியும் அப்படின்னு கேட்டா அவர் கேள்வி கேட்கிறாரு. கேட்டு காந்தியால மட்டும்தான் முடியும், அப்ளைடு புத்திசத்தால முடியும், அப்ளைடு காந்தியத்தால முடியும், இதற்காகத்தான் அந்த யாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவுதையும் சொல்லிட்டு இந்த காந்தி யாத்திரையை பத்தி சொல்றாரு. இதுக்கப்புறம் அப்புறம் வந்து நீ வந்து இன் காட் வி ட்ரஸ்ட் நம்ம சொல்றோம், அமெரிக்கா சொல்றாரு இன் காட் வி ட்ரஸ்ட் நீங்க சொல்லிக்கிறீங்க. ஆனா நீங்க உலகம் போராத்தையும் கொலை பண்றீங்களே, நீங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுன்னு சொல்றீங்க, அயலாரே நேசின்னு சொல்லியிருக்காரு, அது உங்க காதல் உடலையா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு சிலர் பயனடைய அந்த உலகத்தையே அழிக்கிறீங்களே, மற்றவங்களை ஏமாத்துறவங்க கிறிஸ்டியனே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. புத்த மதத்தினருடைய பணிகளையும் பாராட்டுறாரு. பட் புத்த மதத்தின் பேராலையும் கொடுமை நடக்கிறதுங்கிறதையும் சொல்றாரு. யாருமே இந்த உலகத்துல யோகியம் கிடையாது, எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு முக்கியமான கவிதை எழுதியிருக்காரு. அந்த 2 கவிதை இருக்கு. ஒரு கவிதை வந்து இப்ப நான் மொழிபெயர்த்திருக்கேன், அடுத்த அப்படி இன்னொரு கவிதை இருக்கு, கன்னியூட்டர் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. இந்த 2 கவிதை கிட்டே அவங்க வாசிச்சிருப்பேன், தயம் இருக்குன்னு நினைக்கிறேன். என் பெயரால் மற்றவரை கொல்ல அனுமதி ஏன், என் வாழ்வில் உன்னுடைய உடைமை அல்ல, என்னுடைய வரிப்பணத்தில் எவரையும் கொல்ல அனுமதி இல்லை, இனி எந்த குழந்தையும் அணுகுண்டுகளால் சாகாதிருக்கட்டும், ஐயோ தாயின் கருவில் உள்ள குழந்தை குண்டடியில் விடுத்து சிதறுகிறதே, அதற்கு என் வரிப்பணமா, அனுமதியேன் அனுமதியேன், உங்கள் கொலைக்கணத்தை வெறுக்கிறேன் துறக்கிறேன். இது வந்து ரெஃப்யூசல் டு மர்டர் அப்படிங்கிறதுல போடுறாரு. அதுக்கு பிறகு காந்தியுடைய கொள்கையை வந்து அதுவும் ஒன்று எழுதிக்கிற, அதை தமிழ்ல மொழிபெயர்க்கிறேன். அது வந்து காந்தி எழுதினது. உலகில் உள்ள எல்லாரும் வலியவரும் எளியவரும் சுயமரியாதையையும் விடுதலையையும் அடையும் வண்ணம் நம்பிக்கையை ஊட்ட முடிந்தால் என் பணி நிறைந்தது என் பேர், உலகமே எதிர்த்து நின்றாலும் அவருக்கு துணையாவேன். இது வந்து மகாத்மா காந்தி சொன்னது. யாவரும் சோதரர் நூல்ல இருக்கு, அதையும் சொல்றாரு. அவர் சொல்றாரு சத்தியாகிரகா represents the only way that an ordinary human being can lead a fully human life அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் திருப்பி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி the way out of this mess is the way of மகாத்மா காந்திங்கிற புதிய புத்தகத்தை எழுதுறாரு. நியூக்ளியர் வார்ங்கிறதுக்கு வந்து உதாரணம் கொடுக்குறாரு. இது நம்ம மனைவியை கொடுமைப்படுத்துற மாதிரின்றாரு நியூக்ளியர் வார். ஆனா இந்த உலகம் வந்து உலகத்தையே வந்து ஒரு மனைவி மாதிரி உருவகப்படுத்திட்டு நம்ம அதை கொடுமைப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே போல ஒரு காட்டை வந்து ஒரு மனுஷன் பாக்குறான்னா அந்த மனுஷன் வந்து இந்த மரத்து இந்த என்ன பலனை கொடுக்கும், இந்த மரத்தால என்னென்ன நமக்கு நன்மை இருக்கு, இதை வெட்டினா எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னு பாக்குறான். ஆனா அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் மக்கள்லாம் பார்த்தாங்கன்னாக்க அது அவங்க தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. லிட்டரேட் பீப்புள் ரூயின்ஸ் இல்லிட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ட்ரைபலோட மொழியை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு எல்லா மக்கள்கிட்டையும் பேசுறாரு, நான் மக்கள்கிட்ட பேசுறேன், அவங்க என்ன மதிக்கிறாங்க, எனக்கு பசிச்சா அவங்க எனக்கு சோறு போடுறாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு கவிதை வந்து படிக்கிறது. படிக்கிறேன். இறப்பதற்கு அல்ல வாழ்வதற்கு நீ, உழவர்கள் சாகிறார்கள், சாமானிய மக்களின் பண்பாடுகள் அழிக்கப்படுகின்றன, அந்த இடத்தை பெரும் கடைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு நிரப்புகின்றன, பொய்யின் கர்ண கடூர சத்தமும் அதன் எதிரொலியும் காதில் அறைகின்றன, நீயும் செத்துப்போ என்கிறது அந்த பொய், அழித்து பாயும் லேசர் ஒளிக்கதிர் போல மனசாட்சி இல்லாத தொழில்நுட்பம் உயிரினங்களை அழித்து சாய்க்கிறது, காட்டையும் வனத்தையும் பள்ளத்தாக்கையும் ஓடைகளையும் தன் இரும்பு தாடைகளால் வைர பற்களால் கடித்து கட்டாந்தரையாக மாற்றுகிறது, திருமண கூட்டத்திலும் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் ஆடு மாடுகள் மீதும்
வயலில் இருக்கக்கூடிய எலிகள் மீதும் கூட அமெரிக்கா இரவும் பகலும் மரண மழையை பொழிகிறது. ஈவிரக்கமற்ற நிறுவனங்களின் ரத்தத்தை பணமாக்கும் தங்க வேட்டை தொடர்கிறது. உழவர்கள் இறக்கிறார்கள், குழந்தைகள் இறக்கின்றன, நதிகள் இறக்கின்றன, பூமி கதறி துடிக்கின்றது. அர்த்தமற்ற சாவுகள், கொடும் துயரம் எங்கும். அவர்களின் வரவு செலவு கணக்கில் இறந்தவர் எண்ணிக்கையும் மாண்ட வழிகளும் தெரிவதில்லை. அங்கே டாலர் மட்டும் அடியில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. நடப்பது பணத்தின் ஆட்சி, அதற்கு இதயமே இல்லை. அன்பு என்பது என்னவென்றே தெரியவில்லை. காயப்படுத்துவதும் கொல்லுவதும் அழிப்பதும் தான் அதனுடைய கொள்கை. பண்பாட்டை, மொழியை, ஒழுக்க நெறிகளை அது விழுங்கி ஏப்ப முடிகிறது. வெறும் கழிவை வெளியே வாரி துப்புகிறது. பகாசுர நிறுவனமான அரசு இது. அதன் அரக்க சக்தி மனிதர்களை உண்ணும். உண்மை நாகரிகம் அது இல்லை. மனிதர்களை கொல்லுவதில் இல்லை. பூத்து குலுங்கி செழிக்கும் அழகு மரமே, நீ நிடூழி வாழ்வாயாக. நீ ஒருபோதும் இறந்து விடாதே. உன் நிழலில் தங்குபவர்களிடம் நான் உன்னை நேசித்தேன் என்று என்றாவது நீ அறிவிப்பாய். இது ஒரு கவிதை. இந்த கவிதை வந்து கனிவிட்ட மொழிபெயர்த்து கொடுத்தாரு. அவர்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து சொல்றாரு இன்னொரு ஒரு குட்டி கவிதை. அணுவை பிழக்க மகத்தான அறிவு வேண்டும். ஆக்கசக்திக்கு பயன்பட நல்ல உள்ளம் வேண்டும். குண்டு தயாரிக்க ஸ்டூபிடிட்டி போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கெட்ட போப்புகள்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. நிறைய போப்புகள் வந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்க நிறைய போப்புகளை அழிச்சிருக்காங்கன்னு சொல்லி போப் ஸ்டீஃபன், ஜான் பெனடிக்ட், போனிபேஸ், அர்பன், அலெக்சாண்டர், லியோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது எல்லாருக்கும் எல்லா மதத்திலையும் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த உலகத்துல உண்மையான அமைதி நிலவணும்னா குழந்தைகள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாரு. படிச்சவன் எங்கேயாவது வன்முறை கையாளலாமா அப்படிங்கிறது கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், நம்ம அப்படியே வன்முறை நடக்குன்னு பாக்குறோம். அப்புறம் வந்து இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் சுருக்கமா சொல்றேன். 5 நிமிஷம் தான் இருக்குது. ஐயா இப்ப வந்து இவர் வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு வந்து MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இவர் வந்து படிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்க இன்டர்வியூ போகும்போது இவர்கிட்ட கேட்டு போறாங்க, இன்டர்வியூ என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரை வந்து ஒரு MBAக்கா ஒரு இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூக்கு இந்த இவர் சொல்லிக் கொடுத்தவர் போறாரு. போனா அங்க அத்தனை பேரும் IIT கிராஜுவேட்ஸ். இவர் ஒருத்தர் வந்து IIT கிடையாது, ஆனா MBA வந்துறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு தலைப்பு ஒன்று கொடுக்குறாங்க. வாட் இஸ் த ரெலவன்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி டுடே அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. இவர் தான் முதல் சான்ஸ் கிடைக்குது. கிடைச்ச உடனே அவர் சொல்றாரு, மகாத்மா காந்தி ஹிந்து ஸ்வராஜ், சத்தியாகிரகம், அஹிம்சை, அன்பு எல்லாம் சொல்லிட்டே போறாரு. அத்தனை பேர் சேர்ந்து அவர் உட்கார்றான்றாங்க. என்னடா கேட்டா, இதெல்லாம் வேணாம், இந்தியா முழுக்க கரப்ஷன் தான் இருக்கு. கரப்ஷனை வந்து எதிர்கொள்ளணும்னா நம்ம வந்து கரப்ஷனை எதிர்த்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, நிறைய பணத்தை கொடுக்கணும். அதுக்கு நம்ம நிறைய பணம் சேர்க்கணும். எங்களுக்கு நிறைய பணம் தான் வேணும், உன் சொல்ற அன்பு வார்த்தைகள்லாம் இல்லைன்னு சொல்லி இந்த காந்திய வார்த்தைகளை பேசினவரும் உட்காந்து வச்சிருந்தாங்க அந்த குரூப் டிஸ்கஷன்ல. அதை அவர் குறிப்பிடுறாரு, நாடு எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் 2008, 2009 பீரியட்ல. அப்போ வந்து ரமண மகர்ஷியை பத்தி படிச்சதுக்கு பிறகு உன்னை அறிந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதுறாரு. அது வந்து காந்தி மார்க் அப்படின்னு சொல்லி இப்ப கூட வந்துட்டு இருக்கு. அது காலாண்டு இதழ். அதுல வந்து அக்டோபர் டு டிசம்பர் 2006 வெளியே வந்தது. அதுல வந்து ஒரு விளக்கம் எழுதிட்டு இவ்வளவே சொல்லிட்டு நான் ஏன் அகமரிக்கக்கூடிய எதுவுமே துறக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதுறாரு. அப்புறம் புத்தரின் கொள்கையிலே சொல்றாரு, யாரையும் கொல்லாதீர்கள், கொலைகளை நியாயப்படுத்தாதீர்கள், தவிர்க்க முயலுங்கள், திருடாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், அப்புறம் வந்து பாலியல் ஒழுங்கத்தை நினைச்சு கூட பார்க்காதீங்க, போதைக்கு ஆளாகாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து புத்தர்களுடைய கருத்துக்களையும் எல்லாம் சொல்றாரு. இந்த ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த சமூகம், மக்கள், நாடு இதெல்லாமே கிடையாது, இதெல்லாமே கற்பனை தான். இதெல்லாம் எங்கேயாவது இருக்குதா, சூலமா இருக்கான்னா இல்லவே இல்லை, இதெல்லாமே அப்டிராக்ட். அதனால அதுல நம்மள பயன் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புத்தர் சொல்றாரு, அங்குட்ட நியாயம் அப்படின்னு ஒண்ணு புத்தர் சொல்றாரு. அந்த அங்குட்ட நியாயத்தை வந்து அவருடைய சுருக்கமா சொல்றாரு. நம்ம தமிழ்ல வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வைக்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தெரியும் சொல்ற மாதிரி, அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எதையும் கேட்காதீர்கள். இந்த உலகத்தில் புனித நூல் எதுவும் கிடையாது, புனித கட்டளை எதுவும் கிடையாது, நீங்களே தேடுங்கள், உண்மையை அடையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வந்து கம்பெனி பத்தி சொல்றாரு, அமெரிக்க கல்வி முறையை பத்தி, கம்பெனியை பத்தி சொல்றாரு. தனி ஒரு மனுஷன் வந்து ஒரு நிறுவனத்தை துவக்கினான்னா அதுல லாபம் நஷ்டம் எல்லாம் அவனை தான் சேருது. அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்னு வருதுன்னு வச்சுங்க, 2 பேரா சேர்ந்துக்கிறாங்க, அந்த பார்ட்னர்ஸ் ரெஸ்பான்சிபிள்.
லிமிடெட் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பெனின்னு வந்து எல்லாருக்கும் ஒரு 100 பேருக்கு ஷேரை கொடுத்தாங்கன்னா யாருக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, யாருக்கும் எந்த எக்ஸிக்ஸும் கிடையாது. லாபம் வந்தா போதும்னு சொல்லி உட்காந்துருவாங்க, நஷ்டம் வந்தா ஷேரை வித்துட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த கம்பெனிங்கிற கான்செப்டே தப்புன்றாரு, கம்பெனியே இருக்கக்கூடாதுன்றாரு. கொஞ்சம் புரட்சிகரமான கருத்துக்கள் தான் நிறையா. அதனால சொல்லிட்டு அப்புறம் வந்து காந்தி காலேஜ் ஆஃப் பார்மசி கர்னால் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பார்மசியில் என்ன சொல்றாங்க, அந்த அந்த நிறுவனத்துல மாத்திரம் காந்தியுடைய கொள்கைகள் சொல்றாங்க. முதல்ல டாக்டர் ஆகணும்னாக்க முதல்ல உனக்கு என்ன வேணும், நிறைய அறிவுத்திறன்லாம் வேண்டாம், எத்திக்கல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல் வேல்யூஸ், இது 3 வேணும். அந்த 3 தான் உனக்கு போதிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அது தவிர லெசன்ஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட், லவ்விங் சர்வீஸ், ஃப்ரெட்டர்னிட்டி, ஹியூமனிட்டி, சின்சியரிட்டி, ஃபார்ட்டிடியூட், ஃபியர்லெஸ்னஸ், இத்தனையும் நீங்க அந்த காலேஜை கத்துறாங்க. இன்னைக்கு அந்த காலேஜ்ல வந்து கிட்டத்தட்ட இதே கருத்துக்களை நீங்க அந்த காலேஜோடைய முதல் இதிலே போட்டுருக்காங்க. நாங்க வந்து காந்தியோட தான் பின்பற்றுவோம், அவரோட கொள்கையை தான் நாங்க சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருமே போற விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாராவது ஒருத்தரை வந்து போர்ல ஈடுபடுத்தணும்னா அவர்கிட்ட ஒரு பயமுறுத்தினா போதும், உங்களை யாரும் அடிக்க வரும் அப்படின்னு சொன்னா போதும், உடனே அந்த இடத்துல ஒரு வன்முறைக்கான காரணம் உருவாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு நம்ம நடக்கிறத பாக்குறோம். அப்புறம் வந்து நிறைய ஆந்திரால வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒன்று ஆரம்பிச்சு 1.5 லட்சம் பேரை இடம்பெயர் செய்யறாங்க. எதுக்குப்பா அப்படிலாம் பண்றீங்க, நமக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லாம் வேண்டாம், ஸ்பெஷல் ஃப்ரீடம் ஜோன் வேணும், ஸ்பெஷல் ஃப்ரீடம் ஜோன் வேணும்னு கேட்கிறாரு ஸ்டேட்லெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி அப்போ வந்து திருப்பி அதே மாதிரி அந்த நதிகள் அதெல்லாம் பற்றி பேசுறாரு. இன்னொரு அருமையான கவிதை ஒன்று இருக்கு, அதை நான் மொழிபெயர்த்துக்கேன், அதை படிக்கிறேன். மஞ்சள் வெயில் மாலை, மனதை மயக்கும் தென்றல், சலசல வென்ற நதி நீர், பாசி படர்ந்த பாறைகள், அமைதியான சமவெளி, மனதை மயக்கும் காட்சி, மனதில் தோன்றும் இயற்கை, மங்கி போகும் நிகழ்வு, மனிதன் கையில் அழிவு கருவி, நாளை இல்லாமற் போகும் நதி, அன்றொரு நாள் ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. இப்படி ஒரு கவிதை வந்து எழுதிக்காரு. இந்த பாத யாத்திரையில போகும்போது மக்கள்கிட்ட எல்லாம் பேசுறாரு. அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க காந்தியை பத்தி சொல்றீங்க, நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணா சாப்பாடு தரோம், உங்களுக்கு கதை துணி வேணும்னா நான் வாங்கி கொண்டு வந்து தரோம், என்ன வேணா செய்யறோம். ஆனா வந்து இது நடைமுறை சாத்தியம் இல்லைங்க, இது உலகமே குளோபலைசேஷன் ஆகி போச்சு, உலக நடைமுறைக்கு எங்களுக்கு காசு வேணும், எங்களுக்கு காசு வர்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, நீங்க வந்து இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் வந்து வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போறாரு, அங்க வந்து தண்ணியை பத்தி பேசுறாங்க. நம்ம குடிக்கிற தண்ணியே இப்போ ஆர்ஓ வாட்டர் தான், ரெகுலர் வாட்டர் எனக்கு தெரியுங்க, நீ குடிக்கிறீங்களா, இப்போ ஆர்ஓ வாட்டரை பத்தி நான் எழுதியிருக்காரு. ஆர்ஓ வாட்டர் தான் நம்ம குடிக்கிறோம். ரெகுலர் தண்ணியை நம்ம இயற்கையா நதி தண்ணியை நம்ம குடிச்சிருக்கோமா, மாசு இல்லாத தண்ணியை குடிச்சிருக்கோமா, இல்லை. அதையும் சொல்றாரு. அதை சொல்லிட்டு அதேப்புறம் இன்னொன்று சொல்றாரு. அந்த சொல்லிட்டு வரும்போது அவருடைய பிறந்த நாள் ஞாபகம் வருது அவருக்கு. எனக்கு பிறந்தநாள் 10 வயசு இருக்கும்போது பிறந்த நாளைக்கு என்ன பரிசு கொடுத்தாருமா, .022 கேலிபர் துப்பாக்கி, இதைதான் வாங்கி கொடுத்தாங்க. இந்த காலத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன பொம்மை வாங்கி தரோம், ரோபோ வாங்கி தரோம். அந்த ரோபோ வந்து கையில குண்டு எடுத்துக்கிறது, மிஷின் கேனை வச்சு டப்படா அடிக்குது, அதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், எதுக்கு அதெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் நேரா வந்து கொலையெல்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் வந்து நாங்க வந்து ஒரு கிராமத்துக்கு போனோம், ஒரு பழங்குடியினர் அப்படி பார்த்தோம். அந்த பழங்குடியினர் வந்து எங்களுக்கு வந்து தண்ணீர் கொடுத்தாங்க, உணவு கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்துட்டு சொல்றாங்க, எல்லாம் கொடுத்துட்டு அவங்களை உபசரிக்கிறாங்க, தேங்க்ஸ் சொல்றாரு. நீங்க தேங்க்ஸ் சொல்றது இருக்கட்டும், நாங்க உங்க ஊருக்கு வரோம், உங்க நகரத்துக்கு வரோம், ஆனா 1 டம்ளர் தண்ணி எங்களுக்கு காசு இல்லாம கிடைக்குமா அப்படின்னு அந்த பழங்குடியினர் கேட்கறாங்க. இவரை அதே நிலைமை தான் ஊர் பூரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இந்தியாவோட ஜிடிபி ரொம்ப வேகமா வளருது அப்படின்னு சொல்றாங்க. 2008 ஃபிகரை சொல்றாரு, $1.16 ட்ரில்லியன் வந்தது. ரெண்டாவது வேகமாக வளரும் நாடு அப்படிங்கிற இதை வந்து 2008 வந்துருச்சுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஆனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வந்து 0.612 இடத்துல இருக்கு, 134வது இடத்துல இருக்கிறோம். அப்போ எப்படி இருக்கு பாருங்க, ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ், இருப்பவர்கள் இல்லாதவர்கள், அந்த கேப் எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் வந்து கடல் மறைச்சிடுறாங்க, யாராவது எடுத்து சொன்னா அவங்கள ஒண்ணு உலகத்துக்கு போட்டுறாங்க அப்படிங்கிறாரு. குஜராத் கலவரங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. பர்சானியாங்கிற ஒரு திரைப்படம் அந்த நேரத்துல வந்திருக்குது. அந்த பர்சானியா திரைப்படத்தை கவர்மெண்ட் தடை பண்ணதையும் கண்டிக்கிறாரு. அதுக்கு பிற்பாடு நிர்மான்னு ஒரு கம்பெனி, இந்த நிர்மாங்கிற கம்பெனிக்கு வந்து சிமெண்ட் கம்பெனி, அந்த சிமெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நிறைய இடம் வேணும். அந்த இடம் இருக்கிற இடம் எங்க வைக்கணும்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து 4 டேம் இருக்கு. அவன் சொல்றான் அந்த இடம் தான் எனக்கு வேணும்னு கேட்கறான். ஏன் பக்கத்துல எங்கேயாவது வச்சுக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, இல்ல அந்த இடத்துல லொகேஷனல் அட்வான்டேஜ் இருக்கு, பக்கத்துல வந்து போர்ட் இருக்கு, எனக்கு இங்கதான் வேணும்னு சொல்லி கேட்கறான். கிராமத்து மக்கள்லாம் ரொம்ப போடுறாங்க, சண்டை போடுறாங்க, குஜராத்ல தான் போடுறாங்க.
நடக்கவே மாட்டேங்குது. அதாவது அவங்க சொல்றது ஏழையை சொல்ல அம்மால ஏற மாட்டேங்குது. கடைசியில முன்னாள் காங்கிரஸ்ல இருந்தவர், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு மாறினவர், அவர் வந்து காந்தியவாதியாவே இருந்தவர். இப்பவும் காந்தியை தான் சொல்லிட்டு இருக்காரு. அவரே வந்து ஏற்பாடுலாம் பண்ணி அந்த நிர்மா கம்பெனிக்காரனுக்கு அந்த இடத்த வாங்கி கொடுத்துறாரு. அந்த 4 டேமையும் வந்து அடிச்சு தட்டிடுறாரு. கிட்டத்தட்ட 2 லட்சத்தி சில்லற ஹெக்டேர்ஸுக்கு பயிர் பண்ண முடியுமா, அதெல்லாம் போச்சு அப்படிங்கிற சொல்றாரு. இந்த மாதிரி உலகம் பூரா நடந்துட்டு இருக்கு, இதைத்தான் நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு. அதே மாதிரி ஷெல் கம்பெனி பத்தி பேசுறாரு. ஒகோனின்னு ஒரு ட்ரைப் இருக்கு, அந்த ட்ரைபை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த ட்ரைபல்ல வந்து நைஜீரியாவில் இருக்கிறவங்க, நைஜீரியா இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 4 கிராமம் தான் அவங்க ஊர்ல நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல அவங்க உலகமே தெரியாது. அந்த இடத்துல வந்து ஒரு ஷெல்ங்கிற ஆயில் கம்பெனி வைக்கிறான். இந்த ஆயில் கம்பெனி வச்சு அந்த ஆயில ஒழுங்கா கூட எடுக்க தெரியாம ஆயில் ஸ்பில்லால அந்த நாடோட நைஜீரியாங்கிறது நம்ம இன்னும் சாதாரணமா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப வளமிக்க நாடு, சிவபெரும் நதிகள்லாம் ஓடக்கூடிய நாடு. நம்ம பாலாசார் கூட சொல்லுவார், டான்சானியா பாலாசார் கூட சொல்லுவார், நைஜீரியா பத்தி சொல்லுவார். பயணம் போயிட்டு இருந்துச்சு, அவ்வளவு அருமையான நாடு. அதை பூரா கெடுத்தாங்க. இதெல்லாம் இங்க படுத்துறாங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காரு. அடுத்த அப்படி நீங்க உங்க கருத்துக்களை யார் மீதும் திணிக்க கூடாது, மேலதிகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா வந்து இதுக்கு வர்றாரு, பாஸ்போர்ட்டே மனித உரிமைக்கு எதிரானது அப்படிங்கிறது சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இந்த இந்தியா உய வேணும்னாக்க ஹிந்து ஸ்வராஜ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இவர் பாத யாத்திரையில வரும்போது எல்லாமே எல்லாரும் இவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்கறாங்க. ஆட்டோகிராஃப் கேட்கும்போது என்ன சொல்றாரு, நீங்க ஹிந்து ஸ்வராஜ் புக்கை வாங்கிட்டு வாங்க, அதுல உங்களுக்கு கையெழுத்து போட்டு தரேன் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி அவர் 500 புத்தகத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, எழுதியிருக்காரு இந்து ஸ்வராஜ். நம்ம இதை பத்தி இந்து ஸ்வராஜ் பேசினா அதுக்கு டைமே பத்தாது. அதை கருத்துக்களை மட்டும்தான் அவர் முக்கியமா சொல்லியிருக்காரு. இந்து ஸ்வராஜ்ல இருந்து இந்து ஸ்வராஜ்ங்கிறது இருக்கக்கூடாது, யூனிவர்சல் ஸ்வராஜ்னு மாற்றணும், அந்த கருத்துக்களை உலகம் பூரா கொண்டு போகணும் அப்படிங்கிறாரு. இந்த இந்தியாவையே 5 லட்சம் கிராமங்களா மாத்து, 5 லட்சம் கிராமத்தை 5 லட்சம் குடியரசா கொண்டு போங்க, அந்தந்த கிராமத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க பார்த்துக்குவாங்க, அது போதும். நீங்க வந்து பிரதமர் இவ்வளவு பெருது வேண்டாம். எனக்கு தமிழ்ல ஒரு திரைப்படம் ஒன்று பார்த்தேன், ஒரு வந்து அமிதாப் பச்சன் நடித்த திரைப்படம். அந்த அமிதாப் பச்சனும் வந்து அவருக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து மூப்பு வந்துடும், சின்ன குழந்தையா இருக்கும்போதே கிழவ மாதிரி ஆயிடுவாரு. ஆனா அவர் பையன் வந்து நல்லா சாதாரணமா இருப்பான். அவன் வந்து சொல்லுவாரு, ஒரு நாளைக்கு அந்த தாத்தா சொல்லுவாரு, தாத்தா தான் சின்ன பையன் மாதிரி இருப்பாரு, சொல்லுவாரு, இந்த மாதிரி எனக்கு பிரசிடென்டோடைய பேலஸ் பார்க்கணும், எடுத்து பார்க்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. சரி வாப்பான்னு சொல்லி கார்ல வச்சு கூப்பிட்டு போறான். அந்த பிரசிடென்ட் ஏகப்பட்ட லைட் எல்லாம் இருக்கு, டிராபிக் எல்லாம் இருக்கு, அதான் தாண்டி போனோடனையும் பெரிய பில்டிங்கை பாக்குறாரு. இந்த பில்டிங் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு, பிரசிடென்ட் தான். ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய இடமா, நான் அந்த இடத்த பார்க்க விரும்பலன்னு திரும்பி வந்துருவாரு. அது எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தருக்கோ இவருக்கோ அவ்வளவு பெரிய இடத்த நம்ம வாங்கி கொடுக்கலாமா அப்படிங்கிறத கேட்கிறாரு. அதே மாதிரி கடைசியில வந்து பிகினிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தி பாத் ஆஃப் மாஸ்டர் சத்யாகிரகி, சத்தியாகிரகத்தின் விற்பனரின் வழியில் நான் அப்படின்னு சொல்றாரு. 4 பாயிண்ட் சொல்றாரு. சத்தியாகிரகத்தின் அகிம்சையை பின்பற்றுபவர் தன் சுயமரியாதையை இழப்பதை விட எதிரியால் கொல்லப்படுவதே மேல் அப்படின்னு சொல்றாரு, காந்தி சொல்றாரு. அப்புறம் ஹிரோஷிமாவை பத்தி காந்தி சொல்றாரு, இந்த ஹிரோஷிமா வந்த போது எனக்கு இன்னும் அப்படியே அதிர்ந்து போயிட்டேன், என்னால ஒன்றும் செய்ய முடியல, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த மாதிரி இருந்தா உலகம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு காந்தி சொன்னதை, உலகமே நாசமாகி தற்கொலைக்கு சமமாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என் மனசாட்சிக்கு விரோதமான செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தென்னாப்பிரிக்கால இருந்து மகாத்மா காந்தி வந்து இந்த எதிர்க்கு இல்லையா, அந்த குடியுரிமைக்காக அந்த எல்லா மேரேஜஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க, அந்த ஆர்டர்லாம் எரிக்கிறாங்க இல்லையா, அந்த ஆர்டரை எரிக்கிறதெல்லாம் சொல்றாரு. நானும் அந்த மாதிரி தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனால இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு சில நூல்களையும் சொல்றாரு. ஒரு 5 நிமிஷம் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஒரு பொருளாதார அடிவையின் வாக்குமூலம் ஒரு நூல் வந்தது, அந்த நூலை பத்தியெல்லாம் அவர் குறிப்பாரு. குறிச்சிட்டு நிறைய இருக்குது. இந்த சுதந்திரங்கிறது அடிமட்டத்துல இருந்து துவங்கணும் அப்படிங்கிறி சொல்றாரு. அப்புறம் கடைசியா வந்து லாஸ்டா வந்துட்டு எனக்கு இது மாதிரி பேசிட்டே இருக்கும், கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்துல இருக்க விட மாட்டேங்கிறான், எங்க போனாலும் வந்து போலீஸ்காரன் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க, அது எனக்கு பிடிக்கவே இல்லை, விரட்டிட்டே இருக்காங்க. அப்புறம் நான் எங்கெல்லாம் தங்கணும் அவங்கள போய் அவங்க விசாரிக்கிறாங்க, எனக்கு அது கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, நான் வந்து அவங்களுக்கு சிரமம் கொடுக்குற மாதிரி ஆயிடுது, எனக்கு உலகத்துல இருக்க பிடிக்கல, ஏன் இப்படி கஷ்டப்படணும், நான் வந்து ஒரு என்ன அவங்க அரெஸ்ட் பண்ணா பண்ணிக்கிட்டோம், அரெஸ்ட் பண்ணா நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து சுந்தர்லால் பகுகுணாவை சந்திக்கிறாரு. சுந்தர்லால் பகுகுணாட்ட பேசி போது சொல்றாரு, இங்க பார்ப்பா, நீ இந்த மாதிரிலாம் வந்து இருக்காது, முந்தி காலம் மாதிரி கிடையாது, காந்தி உண்ணாவிரதம் இருந்தாருன்னா அவர் உண்ணாவிரதத்தை அவரா முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப அப்படிலாம் கிடையாது, உன் மூக்குல டியூவை போட்டு தண்ணியை ஊற்றி ஹாஸ்பிட்டல்ல வச்சிருவாங்க, அப்படியே இருக்க வேண்டியது ஐரன் ஷர்மிளா மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ அது எனக்கு பின்னாண்டாங்க, நான் எனக்கு வந்து
அப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்ப சாந்தாரான்னு ஒரு முறை இருக்கு. சாந்தாராங்கிறது ஜெயின்களுடைய முறை. அதாவது தன்னைத்தானே வந்து ஒரு மரத்துல ஒரு பெரிய மலையிலிருந்து கீழே விழுந்து சாகிறது, இந்த மாதிரி உயிரை மறைச்சுக்கிறது. இப்ப வாழ்நாள் பூரா இவர் அஹிம்சையை போதிச்சிருக்காரு. ஆனா கடைசியில வந்து தனக்கு ஒரு இம்சையை தேடிட்டு இருக்காரு. அதுதான் நமக்கு ஒரு வருத்தத்துடைய ஒரு செய்தி. கடைசியா என்ன பண்றாரு, ஒரு புத்த மடாலயத்துக்கு போறாரு. அந்த புத்த மடாலயத்துக்கு போறதுக்கு மட்டும்தான் பெட்ரோல்காரர் உபயோகப்படுத்துறாரு. உபயோகப்படுத்தி அந்த மடத்துக்குள்ள போறாரு. மடத்துக்குள்ள போய் அங்கேயே இருக்காரு. இந்த மடத்துல என்ன பண்ணாங்க, அடுத்த ஒரு நாளைக்கு எல்லை சருகுகள் எல்லாத்தையும் எரிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சீர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்த்தா அடுத்த நாளைக்கு காலையில பார்த்தா அவர் இல்லை. அதுக்கு பதில அவருடைய எரிந்த உடல் தான் கிடைக்குது. அதுதான் ரொம்ப ஒரு சோகமான விஷயம். தன்னைத்தானே எரித்து கொண்டு தற்கொலை செஞ்சுட்டாரு. வாழ்நாள் பூரா அஹிம்சையை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் தற்கொலை பண்ணா உலகத்துக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்காரு. நீங்க வந்து போரை நிறுத்துங்கள், ஆன்டிவா. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், அப்புறம் இன்டர்நேஷனல் கவர்மெண்ட்ஸ், அமெரிக்கன் கவர்மெண்ட், யூரோப் எல்லாருக்கும் லெட்டர் எழுதிக்காரு. நீங்க போற நிறுத்துங்கன்னு கெஞ்சிருக்காரு. அத்தனை பேருக்கும் அந்த எல்லாமே இந்த ஆவணத்துல இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் டெக்ளரேஷன் கொடுத்துருக்காரு. இதனால என்ன பிரயோஜனம் உங்களுக்கு அப்படின்னு கடுமையா கேட்கிறாரு. அந்த மாதிரிலாம் கேட்டவர் கடத்துல இந்த மாதிரி இறந்துட்டாரு. இதை விட ஒரு சோகமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னாக்க, அவர் ஒரு இடத்த வந்து ராஜஸ்தான்ல ஒரு சரஹான்கிற இடத்துல தான் அவருடைய இடத்த வைக்கிறாங்க. வாட்டிகா அப்படிங்கிற இடத்துல வந்து அவருடைய பூத உடல் வச்சிருக்காங்க. அவர் இறந்த பிறகு அவருக்கு வந்து நிறைய காந்தியவாதிகள் கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. அஞ்சலி செலுத்திட்டு எல்லாம் போறதா இருக்குது. அந்த ஆசிரமத்தை இன்னைக்கு 2024 என்ன ஆயிடுச்சு, அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்க ஏதோ தப்பா உபயோகப்படுத்தீங்கன்னு சொல்லி அந்த ஆசிரமத்தை இப்ப இருக்கக்கூடிய ஆட்கள் அதை இடிச்சு தட்டாங்க. அவர் இருந்த இடத்த பார்க்கலாம், எங்கேயாவது போட்டோ இருக்குமா அப்படிங்கிறதுக்காக பார்க்கலான்னு பார்த்தா அவர் இருந்த ஆசிரமத்தையே எடுத்து போட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கலான்னு இருக்கேன். ஆயிடுச்சு. கடைசியா இறுதி வார்த்தை அவர் வந்து சொல்றாரு சாகத்துக்கு முன்னாடி, அன்பு என்பது வெறும் மானிட பண்பு மாத்திரம் அல்ல, அது மனித சமுதாயத்தின் அத்தியாவசிய தேவை. லவ் இஸ் த பேசிக் நெசசிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாரு. ஒரு வாய்ப்பளித்த உங்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பண்ணுமா நீங்க உங்களை ரொம்ப ஒரு அருமையான ஒரு உரை. உங்க ஸ்பீக்கர் அவங்க மேடம் அந்த ஸ்பீக்கர் ஸ்பீக்கரை எக்கோ வருது. உரை முடிஞ்சது. அவங்க ஏதாவது கேள்வியோ கருத்துக்களோ சொல்லலாம். ஆன்லைன்ல இருக்கிறவங்க சொல்லலாம். யாருக்காவது கேள்வியோ கருத்துக்களோ இருந்தா சொல்லலாம். யாருக்கும் கருத்து இல்லையா? கேள்வி இல்லையா? மோகன் சார் ஏதாவது கேக்குறீங்களா? கேக்குறது என்னன்னா, அண்ணாமலைகிட்ட தான் கேட்கணும். அவர் வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரா, நம்ம தகர்பாபாக்கெல்லாம் வந்திருக்காரா, அவரை நம்ம பத்தி யாருக்காவது தெரியுமா? நான் கேள்விப்பட்டதே இல்லை இவரை பத்தி. ரொம்ப புதுமையான ஒரு ஆளா இருக்காரு. அது ஒண்ணு. அப்புறம் அந்த அவர் முடிவு வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அது ஏன் அப்படி எல்லாம் தன்னை, ஏன்னா இது ஒரு மனித உடலுக்கு அபூர்வமானது. பெரிய வேலையெல்லாம் செய்யறாரு, மற்ற மக்களை பத்தி நினைக்கிறாரு. அதெல்லாம் நினைக்கும் போது கடைசி வரையும் இறைவன் கொடுத்த இதுல சேவை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். அது ஏன் அப்படி பண்ணாருங்கிறது எனக்கு மனசுக்கு மாதிரி புரியல. ஒருவேளை நம்ம காந்தி கல்வி நிலையத்துல வந்து பேசிட்டு போயிருந்தாருன்னா வேற மாதிரி ஆயிருப்பாரோ நம்ம நினைக்கிறேன்.
வித்தியாசமான ஒரு மனிதர், ரொம்ப புரட்சிகரமான யோசனையோட. ஆனா அவர் சொல்றது அத்தனையும் உண்மை. அதிகாரம் வந்து குவியற இடத்துல இந்த மாதிரி எல்லா விதமான அட்டுழியங்களும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதைத்தான் பேசிஸ்ன்னு காந்தி சொல்லிட்டு இருக்காரு. நல்ல புத்தகம், நல்லா. கணேசன் ரொம்ப டீட்டெயில்டா படிச்சு ரொம்ப நல்லா சொன்னீங்க கணேசன். தேங்க்யூ வெரி மச். எனக்கு இது ஒண்ணுதான் அவர் மனசு வித்தியாசமான ஒரு கருத்து. மற்றபடி அவரு நம்மளை தலையாட்டினதை பார்த்தா இவர் வந்ததில்லைன்னு சொல்றது கேள்விப்பட்டேன். சரி, அவர் சொல்லட்டும், ஏதாவது பார்க்கலாம். நன்றி கணேசன். நன்றி சார். நன்றி மோகன் சார். நன்றி. சந்துரு சார், ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த தோழர் வர ரொம்ப டாப்பு, ரொம்ப பிரமாதம். ஒரு மணி நேரம் உரைய 3 கவிதைகளே சொல்லிருச்சு. என்னுடைய புரிதல் அவ்வளவுதான். ரொம்ப அற்புதமான மனிதர். இந்த முடிவு தான் ரொம்ப வருத்தம் கொடுக்குது. மோகன் சார் சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய செயல் வீரர்கள் தற்கொலைக்கு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. கருத்துக்கள்லாம் ரொம்ப சிறப்பு, ரொம்ப அற்புதமா சொன்னாரு கணேசன் சார். அப்படியே ஐக்கியம் ஆயிட்டாரு புத்தகத்தோட, நம்மளையும் கூட கைப்பிடிச்சு கூட்டு போனாரு. வாழ்த்துக்கள் தோழர். பட்டாபிராம் சார் லைன்ல இருக்கீங்க, உங்க அனுமதி இல்லாமலே உங்களை கூப்பிடுறேன். ஏதாவது கருத்து சொன்னா நல்லா இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கணேசன் வந்து என்ன சொல்றது, ஏராளமான செய்திகள், அதை திணிக்க வேண்டியதாச்சுப்பா, வேற வழியே இல்ல. அவ்வளவு செய்திகளை திணிக்க வேண்டியதுன்னா ரொம்ப கஷ்டம் தான் அது. அவர் வேற ரொம்ப ரேடிக்கல். நேஃபல் வந்து ரொம்ப ரேடிக்கலா, நேஃபல் வந்து ரொம்ப ரேடிக்கலா இருந்திருக்காரு. அது என்ன செய்யறது, லைஃப வந்து முடிச்சுக்கணும் அப்படிங்கிறது. வியட்நாம்ல இப்படி ஒரு பழக்கம் வச்சிருந்திருக்காங்க. வியட்நாம் புத்திஸ்டுகள் வந்து இப்படி ஒரு பழக்கத்தை வச்சிருந்திருக்காங்க. என்னன்னா, அவங்க வந்து தாங்க சொல்லி எதுவுமே நடக்காத போது இப்படி செத்து போயிடுறது, அவங்க முடிவெடுத்து செத்து போன தகவல்களை வியட்நாம் புத்திஸ்டுகளை பாக்குறோம். இவர்கிட்ட காந்திய தாக்கம் மட்டும் இல்லாம புத்திஸ்ட் தாக்கமும் தீவிரமா இருந்ததுனால அவர் வந்து அது மாதிரி ஒரு நோட்டை எழுதி வச்சு செத்து போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவருடைய வாழ்க்கையை தேடிட்டு போனா அதுல வந்து ஒரு பணமும் வச்சுட்டு போயிருக்காரு சொல்றாங்க. ஒரு $1000 பணத்தை, 40,000 ரூபாய் பணம் இருக்கு அந்த நேரத்துல. 2010-11 கணேசன் சொன்னாதான் தெரியுது. அந்த நேரத்துல ஒரு 40,000 பணத்தையும் வச்சுட்டு போயிருக்காரு. அதை வந்து இந்த மாதிரி செலவு பண்ணுங்கன்னு ஒரு நோட்டை வச்சுட்டு போயிருக்காரு. என்ன சொல்றாங்க, அவங்க பொண்ணு வேற அங்க இருந்து கூப்பிட்டு, இல்ல அவரு எங்க மதத்தெல்லாம் சார்ந்தவர் இல்லை, இனிமே அவர் இந்து மதத்துப்படி அவரை எரிச்சிருங்க, பண்ணிடுங்க, மீண்டும் அடக்கம் பண்ணுங்கலாம் சொல்றாங்க. சோ எம்பசில ஒன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனுஷன், அமெரிக்கா மேல அவ்வளவு கோவப்பட்ட ஒரு மனுஷனே அமெரிக்க எம்பசி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம மூழ்கிச்சதெல்லாம் பாக்குறோம். சோ வித்தியாசமான உலகம், வித்தியாசமான ரேடிக்கல் சிந்தனை. ரொம்ப என்ன சொல்றது, இப்படி எல்லாம் கிருஷ்ணமூர்த்தி நம்முடைய கணேசன் போன்றவர்கள் இப்படி நம்மள்கிட்ட நிறைய செய்திகளை சொல்லும் போது நமக்கு நிறைய தகவல் கிடைக்குது. பெரிய மனிதர்கள் முடிவு சங்கடம் தான். மோகன் சார் சொன்னது போல முடிவு சங்கடம் தான். ரைட், தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். அண்ணாமலை சார். எஸ், அவரு பொதுவா அந்த அமெரிக்கனோட இன்ஃப்ளூயன்சஸ் நார்த். இன்னொருத்தர் பேசணும்னாரு, அவர் பேச முடிச்சு. நீங்க சொல்லுங்க. உங்க மைக் ஆன் பண்ணுங்க. உங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கோங்க, அப்ப அது அடுத்து உங்களுக்கு கேட்கும். நீங்க லவுடரா பேசுங்க. எந்த கண்ட்ரியில இல்ல அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. எந்த அரசாங்கமும் அரசாங்கத்துல குடிமகனா இருந்தா அவனுக்கு ஏதாவது ஆவணம் இருக்கணும். அமெரிக்கால இருந்தா அமெரிக்கால வந்து அவங்களுக்கு கார்டு இருக்கணும். இந்தியால இருந்தா நமக்கு ஆதார் கார்டு, நிறைய கார்டு இருக்கு, ஏதாவது இருக்கணும். ஒவ்வொரு நாட்டிலயும் அவங்க வச்சிருப்பாங்க. அது இருக்கலாம். அப்ளையே பண்ணல. சுப்ரீம் கோர்ட் சொல்றாரு, எனக்கு வந்து அவர் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்திக்கிறார். அந்த உலகத்துல இருக்க யாருக்குமே எந்த நாட்டுக்கு போனாலும் போகலாம், நான் பாஸ்போர்ட்டே வேஸ்ட்டுங்கிறாரு. பாஸ்போர்ட்டே வேண்டாம், நான் எந்த நாட்டுக்கு போனாலும் நான் போற மாதிரி தான் இருக்கணும், நான் மனுஷனா நான் மதியுங்க, நான் இருக்கணும். ஒரு இந்த மாதிரி இவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த நாட்டோட ஒரு குடியுரிமையை வாங்கிட்டு, இரட்டை குடியுரிமையோட நிறைய பேர் இருக்காங்க. 2 நாட்டுல குடியுரிமை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் எனக்கு வேண்டாம், நான் மனுஷனா இருக்கேன், நான் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகணும் அப்படி. ஆனா ஏன் இந்தியாவை செலக்ட் பண்ணேன்னா, எனக்கு இந்தியாவில வந்து மகாத்மா காந்தி பிறந்த இடம், அவர் வந்து வாழ்ந்த இடம், அவர் இறந்த இடம், அவர் பிரச்சார இடம் தான். அவர் நடந்த பாதையில, அவர் நடந்த மண்ணுல நான் சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுக்காகத்தான் நான் பண்றேன். அவ்வளவுதான்.
ஐ வாண்ட் டு பி, ஐ வாண்ட் டு லிவ் இன் இந்தியா, ஐ வாண்ட் டு டை இன் இந்தியா. வேர் மகாத்மா காந்தி live. ஆமா, அது ஒரு தமிழ்ல பாட்டு வரும், கொலம்பஸ்ங்கிற பாட்டு வரும். அது வந்து பறவைகள் எதற்கும் பாஸ்போர்ட் இல்லை, கண்டங்கள் தாண்டி பறந்து விடுன்னு பாட்டு இருக்கும். அது மாதிரி பறவைகள் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் சொல்ற எல்லாரையுமே இருக்கு. நான் சொன்ன அடுத்த பாயிண்ட் நான் மறந்துட்டேன். இப்ப பட்டாபி சார் சொன்னதை நான் மறந்துட்டேன். கடைசியா அவர் இறக்கும் போது அவர் பையில வந்து ஒரு $1000 இருக்கு. அது 45,000 40,000 வரும். அது வந்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நோட் எழுதி வச்சிருக்காரு. பட்டாபி சார் வந்து கரெக்டா சொல்லிட்டாரு. அண்ணாமலை சார், அவரு அமெரிக்கன் காந்தியனா அறியப்பட்டவர். சரி, வட மாநிலங்கள்ல அறியப்பட்ட காந்திய அமெரிக்கர் அவரு. அவரோட பட்டாபி சார் சொன்ன மாதிரி புத்திஸ்ட் இன்ஃபுளுசஸும் அதிகமா இருந்ததுனால அது மாதிரி ஒரு ஆன்மீக தேடலுக்கு போயிட்டாரு. பொதுவா வந்து இது மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பை எடுக்கிறவங்க அவங்களோட நடைமுறையிலையும் ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கிறாங்க. அது பல சமயங்கள்ல வந்து தடங்களாயிருக்கு. ஒரு இயக்கத்தை கட்டமைக்கக்கூடிய வழியை வந்து வழியில இருந்து தவறி போயிடுறாங்க. அவங்க ரொம்ப ஓவர் கான்பிடென்ட் ஆன் தேர் ஓன் கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த கமிட்மெண்ட்டை உருவாக்குறது தான் நம்மளோட நோக்கம் அப்படின்ற ஒரு இதோட அவரு செயல்படாம போயிட்டது ஒரு வருத்தமான ஒரு செயல். அவருடைய நிறைவு இறுதி வாழ்க்கைன்றது வந்து ஒரு செல்ஃப் எமுலேஷன்ன்றது வந்து அது மாதிரி ஒரு தியாகம். அது வந்து தற்கொலை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு தியாகம் அப்படின்ற ஒரு நிலைக்கு அதை எடுத்துட்டு போறக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் அந்த விஷயத்த பண்ணிடுறாரு. இதுல வந்து அந்த பாப்டே நம்ம நண்பர், அந்த ஆசிரியர், தொகுப்பாசிரியர் பாப்டே அவரோட நண்பர் மோகன் பார்த்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சென்டருக்கு வந்திருக்கிறாரு அவர். அவரும் ஜான் செல்லத்துறை 2 பேரும் வந்திருந்தாங்க. காந்தி எக்ஸிபிட் எடுக்கிறதுக்காக பேசுறதுக்காக வந்தாங்க. அப்ப அவர் வந்திருந்தாரு. நம்ம காந்தி சென்டர்ல தான் மீட்டிங் வச்சிருந்தோம், பேசினோம் எல்லாத்தையும். அப்புறம் அங்க ஜல்காவ்ல காந்தி ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல ரிசர்ச், ஒரு நல்ல ஆர்கியாலஜியில ரொம்ப ஒரு கைதேர்ந்த நிபுணர். அவரோட வீட்டுக்கு நானும் பிரேமாவும் போயிருக்கோம். அவரோட வீட்டுக்கு போயிருந்தப்ப எங்களுக்கு அவர் தான் இரவு உணவு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப பணிவான ஒரு மனிதர், ரொம்ப யங்ஸ்டர். அவர் பாப்டே வந்து ரொம்ப யங்ஸ்டர். அவர் வந்து அவரோட வீடே ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அவரோட ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் எல்லாம், ஆர்கியாலஜி சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள் தான் நிறைய எழுதியிருக்கிறாரு. இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் அதுல எல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட். இப்போ வந்து இண்டிபெண்டான ஒரு ஸ்காலராகவும் இண்டிபெண்ட் கைடாகவும் அவர் இருக்கிறார். நல்ல மனிதர். அதனால அவருடைய புத்தகம் நம்ம புதன் வாசகர் வட்டத்துல பேசினதுன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நான் அவருக்கு சொல்லாததுக்கு காரணம், அவருக்கு தமிழ்ல நம்ம பாட்டுக்கு பலரும் பேசிக்கிட்டே இருப்போம். 1 மணி நேரம் அவருக்கு போர் அடிச்சிடும். அதனால இல்லைன்னா அவரையும் ஆசிரியரா கூப்பிட்டு நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அவருக்கு புரியாம இருக்குமே அப்படின்றதுக்காக சொல்லல. இன்னொரு சந்தர்ப்பத்துல வருவாரு, அந்த பக்கமெல்லாம் வருவாரு. வரும்போது பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு அமெரிக்கன், அவருடைய நிறைவான ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு சோகமான ஒரு முடிவுக்கு போயிருக்க வேண்டிய இல்லை அப்படின்றதுதான் எல்லாரோட மனக்கவலை. கணேசன் சார் வந்து அந்த புத்தகத்துக்குள்ளேயே போயிட்டாரு. அந்த வார் பார்த்துட்டு காந்தி பார்த், அந்த அமெரிக்கன் போறாரோ இல்லையோ, நம்ம கணேசன் சாரு போயிட்டாரு அதுக்குள்ள. அதனால ஒவ்வொரு நிமிஷமும் அதை வந்து அப்படியே ஒரு அந்த ஆத்மார்த்தமான ஒரு உணர்வோட அவர் பேசினது வந்து அவரோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். கணேசன் சார் இந்த நூலை ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லிதான் ஆரம்பிச்சாரு. நூலா அதாவது அந்த வேட்டல வந்து சொன்ன மாதிரி மனித சமூகத்தின் மீதான நம்பிக்கையை நாம் என்றைக்கும் இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறது காந்தியோட ஒரு கோட்டு. ஏன்னா இந்த நூல் முழுக்க நமக்கு நிறைய குறைகள் தெரியுது. நம்ம எவ்வளவு தூரம் இந்த அற்புதமான உலகத்தை
கெடுத்து வச்சிருக்கோம், கெடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த நூலுடைய இழையா நூல ஓடிட்டே இருக்கு. இருந்தாலும் நம்ம இதைத்தான் நம்ப வேண்டியிருக்கு. இந்த நம்பிக்கையில இருந்து நம்ம விலைக்கு ஓடவே முடியாது. இந்த மனித சமூகத்தையும் இந்த வாழ்க்கையையும் நம்பித்தான் வாழ வேண்டியிருக்கு. மோகன் சார் சொன்ன மாதிரி இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இறைவன் கொடுத்த இந்த உடம்ப மனித சமூகத்துக்கு நம்ம பயன்படுத்தணுமே தவிர அதை இப்படி அவரோட செய்கையை நான் குறை சொல்ற இடத்துல நான் இல்லை, நான் ரொம்ப சிறியவன். நம்ம அதை பயன்படுத்தி நம்ம உடம்பை வந்து மிகச்சரியா பயன்படுத்தணும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நூல், வித்தியாசமான ஒரு நூல். இன்னைக்கு நம்ம காந்தி நிலையத்துல இந்த ஆண்டின் நிறைவா வந்து கணேசன் சார் நம்ம எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி பேசினார். அவருக்கு காந்தி நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அடுத்த வாரம்